அன்புக்குரிய வணக்கத்துக்குரிய அவையவரே, பண்பாடு என்கிற ஒரு சொல் ஏறத்தாழ ஒரு 180 ஆண்டுகளுக்கு முந்தி தான் தமிழகத்துக்குள் வந்தது, தமிழ் நாவுக்குள் வந்தது. அதற்கு முந்தி பண்பாடு என்கிற ஒரு சொல்லை தமிழில் இல்லை. அதற்கு பண்டைய சொல் என்ன என்று நான் தேடி பார்த்த பொழுது திருவள்ளுவர் தான் முன்னேற்றார். ஒரு சொல் உருவாகிறதுக்கு முந்தி அதனுடைய வேறு நிலைகள் ஏறத்தாழ 3 இலட்சம் ஆண்டுகளுக்கு முந்தி நிமிர்ந்த குரங்காக இருந்த நம்முடைய முன்னோர் 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முந்தி ஆ என்று வாயை திறந்த பொழுது, பெருக்கம் என்கிற பொருளுக்கு அவனுக்கு உள்ளே தோன்றின பொழுது ஆ ஆகு ஆகு அல் ஆகல், பிறகு அகல் விரிவடைதல் பெருது, அகல் என்கிறது ஆள் என்று ஆனது. எனவேதான் அந்த மரம் விடுதுகளை விட்டுக்கொண்டே பரவிக்கொண்டு போகிற ஒரு பெரிய மரத்துக்கு ஆள் ஆள் ஆலமரம் என்று சொன்னான். ஆகு ஆகல் அகல் என்ற பிறகு ஆள் என்று நின்ற பிறகு அந்த ஆள் என்கிறதான் சால் என்று ஆனது. அமம் என்கிறது சமம் என்றாகிறது போல, அந்தி என்கிறது சந்தி என்றாகிறது போல, அரணம் அரண் என்ற காப்பு அரணம் என்ற சரணம் என்றாகிறது போல, இந்த ஆள் என்கிறது சால் சால என்ற மிக என்ன பொருள். சால உருந்தவன் அணிகூர் கழிமிகள் மிகுதியை குறிக்கிற சொல்லாக நன்னுள்ளே குறிக்கப்படுகிற இந்த சால என்ற மிக, சால்வு என்கிறதான் சால்பு என்றான். முதல்ல உருவு உருவு என்றானது, அளவு அளவு என்றானது. அதுபோல் சால்பு என்கிற ஒரு சொல் இந்த பண்பாட்டை குறிக்கிறதுக்கு 2000 ஆண்டுகளுக்கு முந்தி, 2056 57 ஆண்டுகளுக்கு முந்தி வள்ளுவர் காலத்தில் இருந்த சொல் சால்பு என்று. அன்பு நாள் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால்பு ஊன்றிய தூண். அவர் கற்பனை பண்பாடு எப்படி இருக்கும், சால்பு எப்படி இருக்கும்ன்றதுக்கு அவர் விளக்கம் சொல்லுகிறார். அவருடைய விளக்கங்கள் எல்லாம் கற்பனையே பண்ண முடியாது. அது உச்சம், அது உச்சம். அன்பு இருக்க வேண்டும், அது ஒரு பெரிய தூண். அன்பு நாணம் இருக்க வேண்டும், இதைத்தான் பெரியார் பிடித்தார். வெட்கம் வேணும், தீங்கு செய்வதற்கு இழிவாக நடப்பதற்கு ஒரு வெட்கம் வேண்டும். அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால்பு ஊன்றிய தூண். சால்பு 5 தூண்களை தூக்கி கொண்டிருக்கிறது. அந்த தூண்கள் நிற்கின்றன, அதன் மேல் கட்டப்படுகிறது எதுவோ அது சால்பு என்கிறது. அதற்குரிய அடையாளமாக புதுச்சேரியிலே பெருமைக்குரிய எங்களுடைய உடன்பிறப்பு எங்கள் வணக்கத்துக்குரிய பேராசிரியை பட்டம்மாள் அவர்களுக்கு ஒரு சிறப்பு செய்ய வேண்டும். நாங்கள் 1-2 உள்ளங்களை எண்ணினது தான். அதற்குரிய முழு தகுதியும் அவர்களுக்கு உண்டு என்பதோடு மட்டுமல்ல, அவருக்கு இணையான ஒரு 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 பண்பாளர் பார்த்த சாரதி ஐயா என்கிற எங்களுடைய நட்பு உணர்வு, அவர்களோடு இணைந்து ஒரு பெரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எல்லா வளமும் எல்லா நலங்களும் எல்லா பெருமிதமான சூழல்களும் இருந்து தமிழை எண்ணிக்கொண்டு வாழ்கின்ற ஒரு உயிராக அவர்கள் ஓய்வு என்கிற பெயரை மட்டும் பெற்றிருக்கிறார்கள். ஓய்வு பெறுகிறேன் என்கிறது. நான் சட்டக்கல்லூரியிலே இன்றைக்கு 40-45 ஆண்டுகளுக்கு முந்தி படிக்கிற பொழுது ஆத்திசூடி என்கிற ஒரு நூலை பற்றி கொஞ்சம் ஆழமாக எண்ணிக்கொண்டு, அப்பொழுது இருந்த மூர் மார்க்கெட் என்கிற அந்த சந்தை பகுதிகளிலே போய் காலையில் 8 மணியிலிருந்து மாலை 6-7 மணிக்கு 12 ஆத்திசூடிகளை கண்டெடுத்தேன். ஒவ்வொரு கடையாக போய் எல்லாவற்றையும் பிரித்து 12 ஆத்திசூடிகளோடு மாணவர் இல்லம் என்கிற இருசப்ப கிராமணி தெருவுக்கு வந்து அந்த தெருவிலே அங்கு இருக்கிற மாணவர் இல்லத்திலே என்னுடைய விடுதியிலே அறையிலே முதல் அறையிலே வந்து உள்ளே வந்து படிக்க தொடங்கினேன். காலையில் 4 மணிக்கு அந்த 12 நூல்கள் முடிந்தன. எனக்கும் ஒரு ஆசை வந்தது, நாமும் ஒரு ஆத்திசூடி எழுத வேண்டும் என்று. ஆனால் ஆத்திசூடி என்று, ஆத்தி என்கிறது ஆத்தி மாலையை சூடியனவன் என்று பொருள். பல பேரும் தவறாக ஒன்று இலக்கணம் தெரியாத புலவர்கள் எல்லாம் இன்னும் ஆத்திச்சூடி என்றே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆத்திசூடி என்றுதான் சொல்ல வேண்டும். நான் போட்ட தலைப்பு அருளிச்சுவடி என்று போட்டுவிட்டான். அருளிச்சுவடி என்று போட்டுவிட்டு
அறப்படித்து அடங்கு என்று தொடங்கினது வரி. அறப்படித்து அடங்கு. ஆய் முதற் தெய்வம், தாய் தானா உனக்கு முதல் தெய்வம். ஆய் முதற் தெய்வம் இரும்பென உடல் செய் ஈக நெஞ்சங்குள் என்று போனது. ஓவண்ணா வருகிற பொழுது கொஞ்ச நேரம் எண்ணி 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 விட்டு ஒரு முடிவு வந்தது. ஓய்வெனல் ஒழிவே நீ எழுதன. ஓய்வென்கிறது உண்மையான வடிவங்கள், ஆற்றலுடைய வடிவங்கள் எல்லாம் ஒழிகிறது மட்டும் கடைசியில் இறுதி வருகிறதே, அதுதான் ஓய்வு. அதுவரை இந்த தமிழ் மனங்கள் எல்லாம் ஓயாது. அவர்கள் திரும்ப 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 இந்த அறிவை எண்ணிக்கொண்டு இதை வியந்து கொண்டு இதை பரப்பி கொண்டு தான் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சால்புடைய ஒரு பெருமாட்டியை, என்னுடைய நண்பர் பாரதியார் ஐயாவை, இரண்டு பேரையும் ஒன்றாக அவர்கள் வாழணும் என்னும் செருக்கு என்று திருக்குறளே ஒரு வரி தொடர் வரும். வாழ்கிறோம் என்கிறபடியான ஒரு செருக்கு உண்மையானவர்களுக்கு இருக்கும் என்று திருவள்ளுவர் சொல்கிறார். வீழர் வீழப்படுவார்க்கு அமையுமே வாழணும் என்றே வாழறண்டா நான் அப்படின்றபடியான செருக்கு யாருக்கு இருக்கும் என்ற இந்த உண்மைகளுக்கு இருக்கும். அந்த இரண்டு உண்மைகளையும் நெஞ்சனிக்க வணங்குகிறேன். அவர்களுடைய தொகை என்கிறதை பெருமையாக நான் கருதவில்லை. அது அடிப்படையாக ஏதோ ஒரு நூல் வாங்குவதற்காக வந்திருக்கிறது என்பதை அதாவது அதை நெஞ்சனிக்க ஏற்றுக்கொண்டேன். அவர்களுக்கு நன்றியும் வணக்கமும் வாழ்த்தும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை தொடங்குகிறேன். இதிலே இந்த தலைப்பு என்பது ஒன்றும் இல்லாதது போல் தோன்றும். இனியவும் இனாதனவும் என்று. இனாதனவும் என்றால் இன்னாதனவும் என்று போடுவதற்கு மாறாக ஒரு மனம் இலக்கியத்திலே தோய்ந்து கொண்டே இருக்கிற வேலையை செய்து கொண்டிருக்கிற மனத்துக்கு இன்னாதனவும் என்று இல்லாமல் அந்த ரைமிங் என்பார்கள், அதுக்குரிய இலக்கண அமைப்போடு இனியவும் இனாதனவும் என்கிறபடியாக இந்த தலைப்பை அமைத்து அதற்கு பிறகுதான் ஆழமாக இது பற்றி சிந்திக்க நேர்ந்தது. ஆனால் இதை பெரும்பாலும் ஒரு 80 விழுக்காட்டினர் நான் சொல்கிற இந்த இலக்கண கூறுகளுக்கெல்லாம் தடங்கள் வர வேண்டி இருக்கும். இது பார்க்கறதுக்கு எளிதாகத்தான். இதை உருவான வகை என்கிறதையெல்லாம் பார்க்கிற பொழுது ஒரு சின்ன ஒரு முடிச்சை வைப்பதற்கு மணிக்கணக்கில் நேரம் செலவாகும். ஒன்று சொன்னால் உங்களுக்கு ஒரே ஒரு சான்று மட்டும் சொல்ல விரும்புகிறேன். பொய் பொத்தல் திருமண அழைப்புதழில் தமிழ் இல்லாவிடில் அதை புய் 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 என்பான் பாவேந்தன். திருமண அழைப்புதழில் தமிழ் இல்லாவிடில் அதனை புய், அந்த புய் தான் பீயினாயி பீக்கிற தோல் இருக்குதுல்ல, அந்த பீத்தோல் என்பதை இவன் வாயில வந்தது பீத்தோல்னு சொல்லி என்னவோ குழப்பிக்கொண்டே இருக்கிறான். பொய்க்கிறது என்பது துளையிடுதல் பொருள், துளைத்தல் கிழித்தல் என்கிற பொருள்ல பொய் என்று வந்து பொய் பொத்தல், பொய் பொத்தல். நீ ஏதோ சொல்லுகிறாய், ஆனால் அது பொத்தல் என்கிற பொருளில் தான் பொய் என்று சொன்னான். உனக்கு என்கிறது உனக்கு என்கிறது போல், உலகம் என்கிறது உலகம் என்கிறது போல், பொய் என்கிறது பொய் என்று சொன்னது. நீ செய்தியை சொல்லுகிறாய், ஆனால் உள்ள தொலை எவ்வளவு இயற்கை அறிவு என்கிறது எவ்வளவு பெரிய வியப்பாக தோன்றுகிறது. ஒரு குரங்கு சொன்னது. 3 இலக்கம் ஆண்டுகளுக்கு முந்தி நம்முடைய தமிழ் முன்னோராகிய குரங்கு சொன்னது. பித்தகாந்திர நிமிர்ந்த குரங்காக நிமிர்ந்தானே அந்த மாந்தன் சொன்னது பொய். நீ சொல்றது பொய். மொழி வளர வளர அதில் இருக்கிற இன்பம் பொழுது ஆங்கிலத்தில் எக்ஸ்டசின்னு ஒரு சொல் இருக்கு. கழிவேறு வகை என்று திருவள்ளுவர் சொல்வார். அந்த கழிவேறு வகை இந்த மொழியில் தான் இருக்கிறது. இதை விட ஒரு பேர் இன்பம் இருக்கவே முடியாது. அவ்வளவு பெரிய நுட்பங்களை இந்த மொழி உள்வாங்கி கொண்டிருக்கிறது. தமிழை தமிழர்கள் காப்பாற்றவில்லை, அது தன்னைத்தானே. அது கூட எவ்வளவோ பெரிய நிலைகளிலே பின்னால் வளர்ந்திருக்கிற லத்தீனம் அழிந்தது. அது இன்றைக்கு இந்த சர்ச்சில் அந்த திருமணங்களில் பாடப்படுகிற அது தொடர்பாக இருக்கிற வழிபாட்டுக்குரியபடியாக இருக்கிறது ஒடுங்கி போனது. கிரேக்கம் அழிந்தது, பல்வேறு ஹீப்ரு மொழி அழிந்தது. இப்படி அடிப்படையான செம்மொழிகளெல்லாம் அழிந்து ஏன் தமிழ் இருக்குது என்ற இந்த பயன் தமிழன் காப்பாற்றியது இல்லை. அதனுடைய இயற்கை கட்டுமானம் அதை தன்னை காத்துக்கொண்டே இருக்கிறது.
ஐயா மிக வருத்தப்பட்டு தமிழர்களை பற்றி கவலைப்பட்டு யாரும் இந்த கூட்டத்துக்கு வரவில்லையே, யாரும் அந்த போராட்டங்கள் எடுக்கவில்லையே. போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. எனக்கு ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கிறது. அடிப்படையான சிலவற்றை இந்த உலகுக்கு தெரிவித்த பிறகு இங்கே எல்லா வெடியும் வெடிக்கும் இந்த மண்ணில். எனக்கு ஆழமாக அது நம்பிக்கை இருக்கிறது. 2002 பாவாணருடைய தேவநேய பாவாணருக்காக 100ஆண்டு விழா சென்னையிலே நடக்கிறது. அந்த மலேசியாவிலே நடந்தது. அங்கு பெராக் என்கிற பல்கலைக்கழகத்திலிருந்து பெராக் யூனிவர்சிட்டி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அந்த அறிவியல் அந்த கலைநுட்ப பல்கலைக்கழகத்திலிருந்து பேராசிரியர் வந்து என்னை அழைத்து கொண்டு போனார்கள். நான் போகும்போதே சொன்னேன், எவ்வளவு கட்டணம் போட்டிருக்கிறீர்கள் என்று. பல்கலைக்கழகம் 100 ரிங்கிட் 100 வெள்ளி, ஒரு வெள்ளி 17 ரூபாய். அப்பொழுது 10 ரூபாய் 12 ரூபாய், 1200 ரூபாய் விலை போட்டு 100 ரிங்கிட்னா 1200 ரூபாய் போட்டு அருளினுடைய பேச்சு எவன் வந்து கேட்கப் போகிறான் என்ற கலக்கத்தோடு தான் போனேன். 2000 பேருடைய அந்த அரங்கு நிறைந்திருந்தது. எனக்கு பெரிய வியப்பு. ஏனென்றால் தமிழை பற்றிய கவலை உடைய உள்ளங்கள், அது தொடர்பாக இருக்கிற அக்கறையுடைய உள்ளங்கள் உலகம் முழுமைக்கும் 17 கோடி பேரில் சில கோடி பேர் இருக்கிறார்கள். எனக்கு அந்த நம்பிக்கை உண்டு. இந்த பேச்செல்லாம் 10 பேர் உட்கார்ந்துருக்கிற புதுச்சேரியில் யாருமே இல்லை. நூற்றுக்கணக்கான 40க்கு மேலே தமிழ் மாமணிகள் இருக்கிறார்கள். யாருமே இங்கு வரவில்லையே என்று கவலை இல்லை. இந்த பேச்சை ஒரு கவலையோடு ஒரு தடவை பார்க்கிற பொழுது 4 நாள் ஆகிவிட்டது. யார் கேட்பா இந்த பேச்சு என்று அந்த கைபேசியை இப்படி இயக்கிற பொழுது 4 நாளில் 1,74,000 பேர் உலகத்தில் பார்த்திருக்கிறார்கள் அருளியினுடைய பேச்சை. எனவே எனக்கு எந்த நம்பிக்கை இருக்கும் என்று ஐயா அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அவ்வளவு ஆழமா இந்த தமிழர்கள் உள்ள அது மட்டும் முடங்கி கிடக்கிறது போல் இருக்கும், அடங்கி இருக்கிறது போல் இருக்கும், அமைந்திருக்கிறது போல் இருக்கும். உள்ள எரிமலையாக பல உள்ளங்கள் எரிந்து கொண்டிருக்கின்றன. சரி, அதெல்லாம் நான் நம்பிக்கை இதுக்காக சொல்கிறேன். இந்த பேச்சை இங்கே பேச வருவதற்கான அடிப்படை என்ன என்றால், இதை சில கோடி பேர் தமிழர்கள் பார்ப்பார்கள், அதோடு உலகத்தில் இருக்கிற பிற இனங்களும் பார்க்கும். எனவே சென்னையிலே இப்போ அண்மையிலே 21ஆம் நாள் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடாகி இருக்கிறது. அது ஒரு 7-8 கூட்டங்கள், ஆய்வு கூட்டங்கள் நடக்க இருக்கின்றன. சென்னையில் இருக்கிற மயிலாப்பூரில் இருக்கிற அந்த கவிக்கோ மன்றம் என்ற அப்துல் ரஹ்மானுடைய மன்றத்திலே அந்த நிகழ்ச்சி நடக்கிறது. 21 வருகிற இன்னொரு 10-15 நாடுகளில். தலைப்பு என்ன என்றால், தமிழின் கொடை, சமஸ்கிருதத்துக்கு தமிழின் கொடை. சமஸ்கிருதம் என்கிறது ஒரு மொழி என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அது மொழி போன்றது. அது ஒரு செயற்கை பொம்மை. அது தொடர்பாக ஒரு இயக்கமில்லாத பொம்மை. அது ஒன்றும் இல்லாமல் அங்கிருந்து ஒரு 2000 சொற்களை தூக்கி வந்த பார்ப்பான் மிக நுட்பமாக இந்த நாட்டினுடைய மொழிகளை எல்லாம் உள்ளே இணைத்து அதில் 8 லட்சம் சொற்களாக ஆக்கிக்கொண்டு அவன் வருகின்ற எல்லா எதிரிகளுக்கும் முன்னாலும் அவர்களோடு போய் சேர்ந்து கொண்டு இந்த தமிழினத்தை நசுக்கிக் கொண்டே இருந்தான். இதுதான் வரலாறு. அவன்தான் முதலாக அவன் இந்த முகமதினிடமிருந்து தப்பித்து செங்கிஸ்கான் அவன் கஜனி எல்லாரையும் தப்பித்து தமிழர்கள் வருகிற பொழுது ஆங்கிலேயன் வந்து இதை பிடித்து கொண்டான். உடனே அவன் ஆங்கிலனோடு சேர்ந்து கொண்டு திரும்ப அவங்க வீடுகளிலே தொடர்பாக இருக்கிற படிப்பிலே ஆங்கிலத்தையே படித்து இன்றைக்கு எல்லா முன்னேற்றங்களையும் அவன் செய்கிறான், எல்லா முன்னேற்றங்களையும் அவன் மேற்கொண்டிருக்கிறான். ஆனால் ஒன்றுமே இல்லாத அந்த மொழியை அறைக்குள்ளே அவன் படித்து கொண்டே இருந்தான். ஒன்றுமே இல்லாமல் அதை திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறான். தொலைக்காட்சி நமக்கு இந்த நாட்டில் இருக்கிற பெரும்பான்மையான மக்களுக்கு மானம் இல்லாததுனாலே இரவிலே தொலைக்காட்சியை போட்டாலே 50-60 அந்த இணைப்பு நிலைகளிலே எல்லாரும் உட்கார்ந்து கொண்டு பல்வேறு கிழங்கள், பல்வேறு வகையான தாடி வைத்தவர்கள், பல்வேறு வகையான காவி உடை அணிந்தவர்கள் இரவு பகலாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். யாருக்கும் தெரியாத மொழியிலே அந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டே இருக்கிறது. எனவே பார்ப்பானுடைய வெற்றி அவ்வளவு எளிதானது இல்லை. எனவே அதை எப்படி முறியடிப்பது என்பதற்காக அந்த வேட்டுத்தான் இப்பொழுது நாங்கள் தொடங்கி இருக்கிற
சமஸ்கிருதம் என்பது அதுக்கு தமிழ் போட்ட ஈவு பிச்சை என்ன என்கிறதை விளக்குவதற்காக இருக்கிறேன். அது உலகம் முழுமைக்கும் பார்க்கும். இந்த இந்திய நாடு முழுமைக்கு இருக்கிற மொழி மானமுடையவர்கள் எல்லாம் இப்பொழுதெல்லாம் உதைக்க தொடங்கிவிட்டான். மகாராஷ்டிரா போன்று இருக்கிற மராட்டி போன்று இருக்கிற இடங்கள் எல்லாம் மராட்டி பேசு, இந்தியை பேசாத. இந்தி என்கிறது என்ன என்ற அவன் பார்ப்பான். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நசுக்கி அவனுடைய கலந்து அந்த பகுதியின் மொழிகளெல்லாம் குழப்பி வேறு மொழியாக ஆக்கி தமிழ் முழுமைக்கும் இந்த நாடு முழுமைக்கும் தமிழ்தான் இருந்த ஒரு காலம் இருந்தது. அதில் இருக்கிற மொழியெல்லாம் ஆரிய மொழிகள் என்று ஆக்கி ஆரிய மொழிகள் என்று பட்டியல் போட்டு மேலே ஆரிய மொழிகள் என்றெல்லாம் பட்டியல் போட்டு அவன் உலகத்தையே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறான். அந்த உலகத்தினுடைய ஏமாற்றம் அவன் எப்படி செய்தான், அது எப்படி மொழியில் அவன் எப்படி உருவாக்கி கொண்டான் என்கிறதுக்கான மெது என்ற மிருதுன்னா புரியாது. படி என்ற படித்ததுன்னு பொருள். இது ஒரு படி எடுத்துக்கொண்டு படி என்கிறத பிரதியன்னா தெரியாது. பகு என்பது பெரியது, பகா என்பது பெரியதுன்னு பொருள். பகு என்கிறத பிருகு என்று பெருவுடையார் என்றிருக்கிறதை பிருகத் ஈஸ்வரர் நமக்கு புரியாது. திடம் என்றிருக்கிறது உறுதி, திடம் என்கிறது திருத ராட்சசன் நமக்கு புரியாது. அவன் எப்படி இந்த அந்த சமஸ்கிருதத்தை உருவாக்கி கொண்டான். சம் என்ற அம் என்கிறது கூடுதல், அம் என்கிறது கூடுதல். எனவே தான் இப்போ புளி பழம் புளி அம்பழம் என்கிறது அந்த இரண்டையும் இணைக்கிறதுக்காக இருக்கிற கனெக்டிவ் பார்ட்டிகள். புளியம்பழம் அம் என்கிறது. இந்த அம் என்கிறது சம் என்றான பிறகு சம்ஸ்கிருத என்ற கலவை மொழி என்று பொருள். அதற்கு நன்றாக செய்யப்பட்டது என்று அதுக்கு பொருள் சொல்கிறான் மானியர் வில்லியம்ஸில். எனவே அந்த திருட்டுத்தனங்களை எல்லாம் எப்படி முறியடிப்பது என்பது பற்றிய கவலையில் தான் இருக்கிறேன். அது தொடர்பாக அது ஒரு ஊக்கமாக நூல் வாங்கி கொடுப்பதற்காக கொடுத்த அந்த பேருள்ளத்தை நெஞ்ச நிறைவோடு வணங்கி அதை ஏற்றுக்கொண்டேன். உண்மையாகவே இது பற்றிய பொருளை பற்றிய அடிப்படையில் எந்த கவலையும் இல்லாமல் ஒரு இயற்கையான சூழல் நமக்கு இருக்கிறது. என்னை போற்றி புறப்பதற்கும் என்னை தூக்கி நிறுத்துவதற்கும் என்னுடைய தேவைகளை எல்லாம் இருப்பதற்கெல்லாம் செடியனையா போன்றிருக்கிற உள்ளங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவில் நல்ல நிறைவாக இருக்கின்றன. ஒரு ஆளுக்கு தேவைக்கு மேலாக அந்த உள்ளங்கள் எல்லாம் இதை சிந்திக்கின்றன. எல்லாவற்றுக்கும் மேலாக எனக்கு இந்த மாமா தாமரைக்கு வைத்த வாய்ப்பு இருக்குது. அந்த இணைவு 50 ஆண்டு காலமாக அவர் கள்ளங்காரவில்லாமல் இருந்த நட்பு இல்லை, அது பழமை என்று ஒரு சொல்லால் சொல்கிறார் திருவள்ளுவர். அந்த பழமையெல்லாம் எந்த அறிஞனுக்கும் கிடைக்காத, எந்த அறிவு உழைப்பாளுக்கும் கிடைக்காத ஒரு உறவு, ஒரு இணைவான மனங்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த ஆக்கங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. உள்ளூக்கமாக அது ஒழிவில்லாமல் ஒரு தொடர்பாக உறக்கம் இல்லாமல் பசியை பொறுத்து கொண்டு ஈடுபடுவதற்கெல்லாம் இந்த மனங்கள் நம்மை சுற்றி இருக்கிற எனக்கு வைத்திருக்கிற இயற்கை மனங்கள் தான் அடிப்படையாக இருக்கின்றன. இப்பொழுது நான் செய்தியை தொடர்கிறேன். கொஞ்சம் சுமையாகத்தான் இருக்கும் எண்ணுவதற்கு. ஏனென்றால் பெரும்பாலும் நாம் படிக்கிறதில்லை, பலவற்றை எண்ணுகிறதில்லை. நாம் படிக்கிற பொழுதும் முறையாக படிக்கவில்லை. இருக்கிற பாடங்களில் எது இன்றியமையாது வருமோ அதை மட்டும் படிக்கிற பழக்கமுடையவர்களாக நாம் இருக்கிறோம். படிப்பு என்கிறதே முறையான படிப்பு என்று இல்லை. நமக்கு உடம்புல எத்தனை குணங்கள் இருக்கிறது என்று அந்த காலத்தினுடைய படிப்பு வேற. எத்தனை குணங்கள் இருக்கிறது, இதையெல்லாம் மனத்திலே போட்டுக்கொள்வதற்குரிய அந்த நூற்பா அமைப்பில் யாப்பு அமைப்பில் அவர்கள் செய்திருக்கிறது. உடம்புல 32 குணங்கள் இருக்கிறதாமே. எது என்னன்னு சொல்லுன்னா முக்கிய ஒரு 10-15 தான் சொல்ல முடியும். 32ஐயும் சொல்வதற்கு ஒரு கல்வி முறை இந்த மண்ணிலே இருந்தது. அறிவருளாசை அச்சமான நிறைமுறை ஓர்ப்பு கடைப்பிடி மையல் நினைவு வெறுப்பு ஓப்பரக்க நான் வெகுடி துணிவழுக்காரன் விளிமையத்தில் துன்பம் என்பம் இடமை மூப்பு இகழ் வென்றி பொச்சாப்பு ஊக்கம் அறம் மதம் மறவி இணைய உடல் உள் உயிர் குணம். ஒரு நூற்பா 7 வரி. அதை உள்ளே போட்டுக்கொண்டால் கணிப்பொறி இயங்குகிறது போலவே மூளையும் இயங்கும். அறிவு 32 குணங்களா நான் சொல்கிறேன். அறிவு, அருள், ஆசை, அச்சம், மானம்,
நிறை, பொறை, ஓர்ப்பு, கடைப்பிடி, மையல், நினைவு, வெறுப்பு, உவப்பு, இரக்கம், நாணம், வெகுளி, துணிவு, அழுக்காறு, துன்பம், இன்பம், இளமை, மூப்பு, இகல், வென்றி, பொச்சாப்பு, ஊக்கம், மரம், மதம், மறவி என்று 32 குணங்கள் இருக்கின்றன என்று நம்முடைய கல்வி முறையிலே எதிரிக்கு விடை சொல்ல முடியும். அது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஏதோ ஒன்றை ஒரு கிளிப்பிள்ளை போல எல்லாரும் கல்வியில் இயங்குகிறார்கள். எனவே இதில் கொஞ்சம் சுமைகள் இருக்கும். அருள் கூர்ந்து பொறுத்து கொள்ள வேண்டும். இது நம்முடைய மொழி, நம்முடைய தாய்மொழி, இதில் இருக்கிற செய்திகள் என்கிற அவாவோடு அங்காப்போடு நீங்கள் இதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த தலைப்புக்கு ஒட்டி என்னென்ன கோணங்களில் கொண்டு செல்ல வேண்டுமோ அதற்கான அணியத்தோடு நான் வந்திருக்கிறேன். சரி, இது இன்னும் அவன் வாயை திறந்தானே, ஆ ஆ இ உ 3, அது 3ம் சுட்டே என்று தொல்காப்பியத்திலே சொல்கிறார். ஆ இ பக்கத்தில் அண்மையில் இருக்கிறவனை அ இ உ மேலே இருக்கிறவனை அ இ உ 3ம் சுட்டே. இந்த இ என்கிறது அண்மை பொருள், அதற்காக பயன்படுத்த தொடங்கினது அந்த குரங்கு. இது உயிர்க்குறில் இ, இது உயிர்கூறில் ஒலி. நீங்கள் சில சொற்களை தெரிந்து கொள்ளுங்கள். சரி, இது இ என்கிறது பால் எண் காட்டுகிற ஈறுகளின் முன் நின்று அண்மை பொருளை சுட்டும் எழுத்து அல்லது எழுத்து ஒளி உயிர்கூறில். இது அகச்சுட்டு என்ற இலக்கணத்தில் அந்த கால படிப்பெல்லாம் மிகப்பெரியது. அதை நாம் மதிக்க வேண்டும். அந்த திசையை நோக்கி தொழ வேண்டும். தமிழகத்தை முழுக்க நாம் சூழ்ந்திருக்கிற இடங்கள்லாம் அறிவு இனம் இது, அறிவு இடம் இது, எல்லாவற்றையும் விட்டுவிட்டோம். அதனுடைய இயக்கத்தில் தான் ஐயா அவர்கள் பலவற்றை குறிப்பிட்டார்கள். இது அகச்சுட்டு. இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல். இவன் தந்தை என்ற அண்மையில் இருக்கிற ஒருவனை இவனுடைய அப்பன் என்ன தவறு செய்தானோ என்கிறது இவன் என்று சொல்லுகிறது ஒரு அண்மை சுட்டு. இது அகச்சுட்டு. சரி, இரண்டாவது, ஒரு பெயர் சொல்லின் முன் நின்று அண்மை பொருளை சுட்டும் எழுத்து. இது உயிர்கூறில் ஒளி. இது அதற்கு பிறகு புறச்சுட்டு. பலரே மன்ற இவ்வுலகத்து பிறரே. இது குறுந்தொகையில் வரும். இந்த உலகம் என்று சொல்லுகிற பொழுது இது புறத்திலே இருக்கிற சுட்டு. இவ்வுலகத்து என்று வருகிறது அந்த ஈ அங்கு புறச்சொட்டாக நிற்கும். அன்பறிவு தேற்றும் அவாவின்மை. நீங்கள் ஆழமாக கவனிக்கொண்டு திருக்குறள் எவ்வளவு பெரிது. அந்த திருக்குறளில் இருக்கிற ஒவ்வொரு குறளையும் சொல்வதற்கே ஒரு நாள் போதாது. அவ்வளவு செய்திகளை அவர் திணித்து போட்டிருக்கிறார். எனவே தான் மோடி போன்றிருக்கிறவர்கள்லாம் கசடரான இங்கு வந்து நமக்கு பாடம் எடுக்கிறார்கள். அன்பறிவு தேற்றம் அவாவின்மை இந்நான்கும் நன்குடையான் கட்டிய தெளிவு. முதல்ல அன்பு இருக்கணும், அடுத்தபடி அறிவு ஆர்வ உணர்வு இருக்கணும். அன்பு அறிவு, தேற்றம் தெளிவு, அவாவின்மை. அவன் அந்த அறிவா எண்ணுகிறானே, அவனுக்கு வேறு வகையான ஆசைகள் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட அன்பறிவு தேற்றம் அவாவின்மை இந்நான்கும் நன்குடையான் கட்டே தெளிவு. தெளிவு யாருக்கு வரும் அப்படின்னா, அவன்கிட்ட அன்புடையவனாக இருக்கணும், அறிவுடையவனாக இருக்கணும், தேற்றமுடையவனாக இருக்கணும், அது தொடர்பாக இருக்கிற அவாவின்மை உடையவனாக இருக்கணும். திருவள்ளுவருடைய கணக்கு இது. அவனிடம்தான் தெளிவு என்று ஒன்று இருக்கும். இப்போ தெளிதமிழ் என்கிறதுக்கு என்ன என்று குழம்பினார்களே, அந்த முண்டங்கள் எல்லாம் இந்த அடிப்படையில் கொஞ்சமாவது நம்முடைய முன்னோர்களுடைய அறிவை பார்த்திருந்தால் அப்படி கேட்டிருக்க மாட்டார்கள். சரி, இந்த ஈ அடுத்து போகிறேன். ஒரே ஒரு சின்ன ஒளி. ஈ ஆண்பால் பெண்பால் ஒன்றன்பால். உங்களுக்கு பழைய நினைவு வரும், 6வது 7வது படித்த பொழுது வந்த இலக்கண சொற்கள். ஆண்பால் பெண்பால் ஒன்றன்பால் ஆகிய முப்பால்களிலும் வரும் பெயர் ஈர். ஆண்கள் இலங்கை கிழவோன் வில்லி. இதில் வில்லை உடையவன் என்கிறதுனால வில்லி. பெண்பாளுக்கு இல்லது, ஆண்பாளுக்காக இருக்கிறது வில்லி.
அருள் அருளி என்று அந்த இகரை ஈறு. இது ஈனா ஆண்பாளுக்கு வருமா என்று கேட்டான் ஒரு ஆய்வு கூட்டத்திலே. என்ன வரும்னு சொன்னேன். எங்கே சான்றுன்னு கேட்டான். எனக்கு அப்பொழுது நினைவு வரவில்லை. இந்த செய்தி தெரியாது. இகரக்கிழவி ஆண்பார்க்கு முறித்தேன்னு ஒரு அடி அடித்தேன். அப்படி ஒன்று இல்லை, தொல்காப்பியத்தில் இது இருக்கிறதுன்னு சும்மா சொல்கிறேன். எல்லா முண்டங்களும் கேட்டுக்கொண்டு போனார்கள். இகரக்கிழவி ஆண்பார்க்கு முறித்தே, பெண்ணுக்கு மட்டும் இல்லை. சரி, வில்லி என்பது வில்லை உடையவன், இது வில்லன் என்றும், வரிகொனை உள்ளன் வில்லன் தெரிந்து கொண்டு ஒரு கணை தெரிந்து கொண்டு என்று வரும் கலித்தொகையில். சரி, இந்த வில்லி ஆண்பால் ஈர் ஈ, வில் வில்லி ஈ என்று ஆண்பாலை குறிக்கிறது. பெண்பாளை வானுதல் விரளி, விரல் என்கிறது வேறு வகைப்பட சத்துவம் என்று சமஸ்கிருதத்திலே சொல்கிறார்களே, அதற்குரிய சொல் தான் விரல், சத்துவ ராமன். அந்த விரலை விரல்பட ஆடுகிறவள் என்கிற பொருளே விரளி, விரளி விடு தூது. சரி, பெண்பாளை குறிக்கிறதுக்கு இந்த ஈ. ஒன்றன்பால் ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகமாம் பேரறிவாளன் திரு. ஊரே ஒட்டுமொத்தமாக உண்ணுகிறதுக்காக இருக்கிற குளம் இருக்குதே, ஊர் உண்ணுகிறது. ஊர் உண்ணுகிற குளம் இருக்கிறதே, அதுக்கு ஊருணின்னு பேர். பல ஊர், நூற்றுக்கணக்கான ஊர்கள் தமிழ்நாட்டில் அந்த ஊரணி இந்த ஊரணி என்று இருக்கும். அந்த ஊருணி, அந்த ஊருணி எதற்கு சான்று சொல்கிறார் திருவள்ளுவர். திருவள்ளுவரை நினைத்த ஒரு இறை உணர்வோடு பார்க்க வேண்டிய, இறை தொடர்பாக இருக்கிற தெளிவுள்ளவனே, இறையின்மையை கடைப்பிடிக்கிற வாழ்க்கை உள்ளவனே திருக்குறளை படிக்கிற பொழுது ஒரு இறையை வணங்குறது போல் இருக்கும் அவர் சொல்கிற சொற்கள். ஊருணி, ஊரில் குடிக்கிற நீர் நிறைந்திருக்கிறது போல ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகு அவாம் பேரறிவாளன். அறிவு இருக்குது, ஆனால் பேரறிவு என்று அவர் குறிக்கிறது உலகத்தை நேசிக்கிறவன் இருக்கிறானே, அவனுக்கு உலகவாம் பேரறிவாளன் என்று சொல்கிறார். அப்படிப்பட்டவன் உலகத்தையே நேசிக்கின்றபடியான மனப்பண்புடையவன், அந்த அவனைத்தான் பேரறிவாளன் என்று சொல்கிறார். அவனிடம் செல்வம் போனால் அது ஊருணி நீர் நிறைந்தற்றே அற்றே என்று ஒரு சான்று சொல்கிறார். சார், இது கிடக்கட்டும். இது கருவி பொருள் ஈறு ஈ என்கிறது. பாக்கு வெட்டி என்கிறது, பாக்கு வெட்டக்கூடியது. அதுக்காக இருக்கிற கருவி என்ன? பாக்கு. இதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் இலக்கணத்தில் பதிவு செய்து வைத்திருக்கிற அழகெல்லாம் பெரிய வியப்பு. பாக்கு வெட்டி, வெட்டு என்கிறது வெட்டி. தொழிற்பெயர் ஈறு வெகுளி என்கிறது தெரியும். வெகுளி என்பது சினம், கோபம். வெய் வெப்பம், வெய்கு வெகு வெகுள் என்ற நீங்கள் சினம் வந்ததுன்னா அது ஒரு இடத்துல சொல்கிறான். காதகம் கனலை, இந்த நுட்பங்கள்லாம் உலகத்தில் இருக்கிற எந்த மண்டுகளுக்கும் தெரியாது. கோபம் வந்தால், உண்மையான கோபம் வந்தால் காதுக்குள்ளால சுடுமிடான்னு எழுதியிருக்கிறான். அதெல்லாம் நினைத்து பாருங்க. இதெல்லாம் உண்மையான உணர்வோடு உண்மையாகவே சினப்படுகிற உள்ளத்துக்கு தான் தெரியும் காதுக்குள்ளால சூடு வர்றது. காதகம் கனலை. அதுபோல் வெய் சினம் வந்தால் எப்படி இருக்கணும்? வெய் வெப்பம், வெய் வெயில், வெய் வெய்கு வெகு வெகுள் வெகுளி என்று வெகுள்தல் என்கிறது வெகுடல் என்று வரும். அது வெகுளி என்று வருகிறதுக்கு தொழிற்பெயர் ஈறு என்று குறிக்கிறார்கள் இலக்கணத்தில். சரி, குணம் என்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அறிந்து. குணம் என்கிற குன்று மேலேயே நீக்கிற பெரியவன் இருக்கிறானே, அவனுக்கு கோபம் வராது. வந்தா அதை கணமேயும் காத்தல் அறிந்து. ஒரு கணம் கூட அதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. அப்படி வரும். அப்படி குணக்குன்றாக இருக்கிற ஒருவன், அவனுக்கு சினம் வருமானால் அந்த சினத்தை ஒரு கணமேனும் தாக்கிக் கொள்ளுகிற ஆற்றல் எவனுக்கும் இல்லை என்று திருவள்ளுவர் சொல்கிறார். குணம் என்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அறிது. சரி, பகுதி பொருள் ஈர். உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நான் அதை எடுத்துக்கொண்டு போகிறேன். பகுதி பொருள் ஈர்
நீரில் குமிழி இளமை குமரகுருபரர் நீதிநெறி வெண்பாவளி சொல்கிறார். நீரினுடைய ஒரு பகுதி, ஒரு குமிழ். குமிழ் என்கிற அந்த சொல்லிலிருந்து குமிழி என்று வருகிறதை இலக்கணத்தில் எப்படி குறிக்கிறார்கள்? எதிர்கால முன்னிலை ஒருமையில் நீ அளந்து அருதி, நீ அளந்து அரிதி, அரிது அறிகிறாய், அரிது இன்னும் வருகிறதே, அது நீன்னு பொருள். அரிதி இன்னே பெருதி நீ முன்னிய வினை. திருமுருகாற்றுப்படை. சரி, இளமுருகன் பாடினாரே வாழின்னு, அது அழகு. கடைசியில் அவர் இழுத்த இழுப்பு இருக்குதே, அந்த இழுப்பு அழகு இழுப்பு. அந்த வாழி என்று தமிழை பற்றி பாடுகிற பாவேந்தனுடைய பாட்டினுடைய அந்த ஈற்று சொல்லை, தமிழே வாழி. இந்த வாழ் என்கிற சொல்லோடு வாழி என்கிறது எதிர்கால முன்னிலை ஒருமையீர். சரி, இது வியங்கோள் வினைமுற்று ஈர் உடையை வாழி புறநானூறு. வினையச்சையீர் குறுகுறு நடந்து சிறுகை நீட்டி, நீட்டு நீட்டி என்று வருகிறது வினையச்சையீர். கடிது ஓச்சி மெல்ல எரிக நெடிதாக்கம் நீங்காமை வேண்டுபவர். நம்ம இடையில திருக்குறளுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சி நடத்துகிறோம். எனவே நான் அதை அடியொற்றி சொல்ல வேண்டியிருக்கிறது. அரசனுக்கு சொல்கிறார், நெடிதாக்கம் வேண்டுபவர். நீண்ட நெடுங்காலமாக உன்னுடைய ஆட்சி நிலைக்க வேண்டும் என்றால், நெடிதாக்கம் வேண்டும் என்றால், நீ குடிமக்களை தண்டிக்கிற பொழுது ஓங்கி கையை தூக்கி கடிது ஓச்சி மெல்ல எரிக. தண்டனை குறைவாக இருக்கட்டும், மெல்ல எரிக, மென்மையாக தாக்கு. ஆனால் ஓங்குகிறது பெரிய தண்டனை கொடுத்து விடுவானோ என்கிறபடி எண்ணும்படியாக அந்த குற்றவாளிகளுக்கு ஒரு அச்சத்தை உருவாக்கி கடிது ஓச்சி. இந்த ஓச்சி என்கிறது அந்த இகர ஈடுதான் வினையை செய்ய. சரி, இந்த அடுத்த படிநிலைகளில் ஒரு பெயர் ஈர், ஆண்பால் பெண்பால் ஒன்றன்பால் இவற்றுக்கு பெயர் ஈராக சொன்னேனே. இது முன்னிலையாக ஒரு ஆணை அல்லது ஒரு பெண்ணை குறித்தெழும் சுட்டு பெயர். இது சுட்டு விழி, முன்னிலையை சுட்டும் விழி. இல்லைதான் ஒருவனை பார்த்து சொன்னான் இதுதான் நீ நாய் நீன்னு ஆனது. இது நான் மொழியிலே நான் கண்ட அடிப்படையான சில இலக்கண கூறுகளிலே, அதன் நெறிமுறைகளிலே இது ஒன்று. சரி, இது கிடக்கட்டும். நேசல் சவுண்ட், மூக்கொழி சிறந்து வருகிற பொழுது நீ, பிறகு நீ, என்கிறது தான் பிறகு நீன்னு ஆனது. சரி, இது முன்னே இருக்கிற முன்னிலைப்பட சொல்லும்போது தான் உன் என்று வருவது போன்று. சரி, the nominal plural of the second personal pronoun ஆங்கிலத்தில் என்கிறது ஆங்கிலத்தில் போட்டால் நீன்னு பொருள். இது பழைய ஆங்கிலத்தில். அதற்கு முந்தைய லத்தீன கிரேக்கங்கள் இது கடந்தது. அது ஒரு இடத்துல அந்த ஜான்சனுடைய டிக்ஷனரியில் ஒரு பதிவு செய்கிறாங்க. முதலாக ஆங்கில அகராதியை உருவாக்கினவர். மீ, நீ என்னிடம் இருக்கிறாய். ஒரு தொடரை எடுத்து போடுகிறான். இன் மீ அண்ட் ஐ இன் யூ. நான் உன்னில் நான் இருக்கிறேன். சரி, இது அந்த 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 சரி சரி அந்த என்கிற அந்த வடிவம் தான் பல்வேறு வகையில் தெரிஞ்சு யூ என்றானது. என்ற இது ஆங்கிலோ சாக்சோனியத்தில் மிடில் இங்கிலீஷில் ன்னு இருக்குது. அதுக்கு முந்தைய ஆங்கிலோ சாக்சோனியத்தில் யோன்னு இருக்குது. அந்த யோ என்கிற சொல்லிக்கொண்டு தான் யூ என்று தெரிகிறது. அந்த ஆங்கில முடிவுகளில் இதை எடுத்துக்கிறார்கள். சரி, ஸ்வீடிஷில் அது ஆல்சோ யூ. சரி, ஜெர்மனிக்கில் ஈர். சரி, இந்த ஈர் என்கிற வடிவம் தான்
யுவர் என்று ஆனது என்று அவர்கள் எழுதுகிறார்கள். சரி, கிரேக்கத்தில் யூனிஸ், யூனிஸ், ஈனஸ் என்கிற வடிவங்கள் நீ என்கிற பொருளை குறிக்கிறதுக்கான சொல். நீ ஒரு பெயர், ஒரு எழுவாய், ஒரு முன்னிலை, முன்னிலை ஒருமை. சரி, ஈ நீ நீ. இது நீ என்கிறதுக்கு முதல்ல இந்த குரங்காக இருந்த 3 இலக்க ஆண்டுகளுக்கு முந்தி இருந்த இந்த குரங்கு, நம்முடைய முன்னோன் குரங்கு, யா யா அப்படிதான் தட்டி சொன்னான். யா 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 அன்ன யான், பிறகு ஞா ஞான், பிறகு நான் என்று வந்தது. ஈ நீ நீ என்பது போல யா யான் ஞான் நான். யா அம் அம் என்கிறது சேர்க்கை. யாம் பிறகு ஞாம் பிறகு நாம். சரி, இது இந்த இந்த நான் நாம் என்கிற வடிவத்துக்கு முன்னால யா என்கிறது எப்படி போனது என்பதற்காக சொன்னேன். யாம் தன்மை, தன்மை பன்மை. இதில் யா அம் என்கிறது அந்த அகரம் தொக்கது, மறைந்து போனது. இது ஒரு அறபடை போல எழுதுவது உண்டு. ஆனால் யா அம் என்று சொன்னான். அம் என்கிறது என்ன தெரியுமா? சேர்க்கை. அவனும் அவளும், சேரனும் சோழனும் பாண்டியனும், வெற்றிலையும் பாக்கும் சுண்ணாம்பும், அது கனெக்டிவ் பார்ட்டிகள். இந்த தான் ஒம்பனாகி அம்மனானது. உகர உகர அகர திரிபு என்று என்னுடைய நெறிமுறைகளில் வைத்திருக்கிறேன். சரி, யாம் என்று வந்தது தன்மை பன்மை. ஊடியிருந்தேமா 2 பேருக்கும், கணவனுக்கும் மனைவிக்கும், காதலனுக்கும் காதலிக்கும், இரு இணையர்களுக்கு இடையிலே ஊடல் கொண்டிருந்தோமா? இருந்தேமா என்றால் இருந்தேமாக என்கிறது தான் அது. நாங்கள் ஊடியிருந்தேமா? அந்த சமயத்தில் தும்பினார். யாம் தம்மை நீடு வாழ்க என்பாக்கறிந்து. அந்த காலத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முந்தி தொல்காப்பியர் காலத்தில், திருவள்ளுவர் காலத்திலும், இப்பொழுது தும்பினா 100, 200, 300ன்னு நம்ம குழந்தைகளுக்கு சொல்கிறது போல் அந்த காலத்திலும் திருவள்ளுவர் காலத்திலும் சொன்ன அந்த செய்தியை பதிவு செய்கிறார். ஊடி இருந்தேமா, உடனே தும்மனாமை, தும்பினார். யாம் தம்மை நீடு வாழ்க என்பாக்கறிந்து. நான் அவனை வாழ்த்துவேன், வாழை 100 ஆண்டு வாழ்க, 200 ஆண்டு வாழ்க என்று சொல்லுவேன் என்று எதிர்பார்த்து அவன் தும்மி காட்டினான் என்று திருக்குறள் சொல்கிறார். சரி, இப்போ நாம் வந்தேனா, அதாவது இருந்தேமாக, ஊடியிருந்தேமாக என்கிறது உங்களுக்கு சொன்னால் விளங்கும். நான் அங்கிருந்து வந்தேனா அப்படின்னா வந்தேனாக, சென்றேனா போனேனா என்ற போனேனாக என்கிறது அந்த அகரம் தொக்கதாக நிற்கிறது. சரி, தம்மோடு ஊடு கொண்டு சரி ஒரே சரி இருக்கட்டும். இதில் யாம் ஞாம் நாம், நாம் காதல் கொண்டார், நம்மால் காதல் செய்யப்பட்டவர் திருக்குறள் அவர்கள். இந்த நாம் என்கிறது தான் நம் என்று கூறுகிறது. நம், நான் காதல் கொண்டார் நமக்கவன் செய்பவோ, தாம் காதல் கொள்ளா கடை. நம்மால் காதல் செய்யப்பட்டவர், அவ்வாறே நாமும் நம்மிடத்து காதல் செய்யாவிடத்து நமக்கு என்ன இன்பத்தை செய்வார். சரி, நாம் உவக்கான், உவக்கான் எம் காதலர் செல்வார். இந்த மன உணர்ச்சியே கணவன் மனைவியிடம் இணையர்களிடம் இருக்கவே இல்லை. மிக 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 மென்மையான 250 குரட்பாக்களிலும் ஒரு பெண்ணை அப்படி இருக்கு. இந்த 250 குரட்பாக்களையும் ஒரு பெண்ணாக பிறந்தவள் படிக்க வேண்டும். அத்தனை நுட்பங்களையும் சொல்கிறார். அது பிறகு அவன் அந்த கணவன் என்கிறவன் ஒரு அடிமை போல இயங்குவான். அதற்குரிய அத்தனை கூறுகளையும் திருக்குறளில் வைக்கிறார். போய்கொண்டே இருக்கிறான். காசு வேணும், பொருள் வேண்டும், அதற்காக நான் போகிறேன், அதற்காக உழைக்கப் போகிறேன், நான் போய் நலமாக எல்லா பொருளோடும் நான் வருகிறேன், அதுவரை அமைதியாக இரு. உவக்கான், அங்கே பார், ஊங்கே பார்.
உவக்கான் என் காதலர் செல்வார், இவக்கான் இங்க பார் என் மேனி பசப்பு உருவது. இங்க பார், பக்கத்தில் இருக்கிற தோழியிட சொல்ற, உவக்கான் என் காதலர் செல்வார். அவங்க போயிட்டு இருக்கானா, அவன் என்ன பிரிந்து போய்கொண்டிருக்கிறானா காசுக்காக. இங்க பார், இவக்கான். இதெல்லாம் பழைய வடிவங்கள், 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழ் இது. உவக்கான் எம் காதலர் செல்வார், இவக்கான் எம் மேனி பசப்பு உருவது. சரி, நெருநற்று சென்றார் எம் காதலர். நாம் இன்னைக்கு நேற்றுன்னு சொல்லுகிறோமே, அதனுடைய பழைய வடிவம் நெருநற்று. நெருநற்று சென்றார் எம் காதலர், யாமும் எழுநாளே. எழுநாளே மேனி பசந்து. நான் இதற்கு சொல்ல வருகிறேன். யாம் பிறகு ஏம் என்று தெரிந்தது. யானையை போய் ஏனன்னு சொல்லுவாங்க. யானையை ஏன என்கிறது கருப்பாக இருக்கிறது. யா என்கிற செய்தியில யான் யானல் என்கிறது தான் ஏனல் என்று கருந்தனையை சுட்டும். அதுபோல் யாம் என்று தன்னை சொல்வது ஏம் என்று அடுத்த படிகளில் ஆகி உடையேம், நின்றேம், சென்றேம், வந்தேம் என்கிற ஏம் என்கிறது யாமனுடைய தெரிவு. சரி, ஏம் அந்த நிலை ஏம் அதான் எம்னு வந்தது. எம்மோடு இன்னொரு கல்லீர் சேர்த்து எங்கள் நம்ம சொல்ல தொடங்குகிறோம். சரி, நாம் என்கிறதோடு நாம்கள் என்று சொல்லுகிறோம். இதில் திருக்குறளில் தொல்காப்பியத்தில், தொல்காப்பியம் இன்றைக்கு 2700 ஆண்டுகளுக்கு முக்கியது. நீ இந்த நீ என்கிற அந்த சொல்லை, இந்த ஒருமை முன்னிலை ஒருமையை அவர் சொல்கிற பொழுது ஒரு நூற்பா எழுதுகிறார். நான் இதை அகராதி, நான் ஒரு லெக்சியோகிராஃபர் என்கிறதுனால் அகராதிக்காக சொல் தேடுகிற வழக்கம், அது தொடர்பாக இருக்கிற வாழ்க்கையை உடையவன் என்கிறதுனாலே இவற்றையெல்லாம் கூர்ந்து கவனிக்க வேண்டியிருக்கிறது. நீ என் பெயரும் தொல்காப்பியன் சொல்கிறான். நீ என் பெயரும் இடக்கற்பெயரும். இடக்கற்பெயரும் உங்களுக்கு புரியுது. அந்த காலத்தில் பூனா இயன்ன புய் துளை குதம், குய்து குது குதம், குய் தொலை என்கிற பொருள், புய் பொத்தல், புய் பொய், பெய் பீ, பீ என்கிறதும் பீன்னு நின்றது. இது லத்தின கிரேக்கங்களில் எப்படி போகணும், அது நேரம் வளரும். இதெல்லாம் இந்த பீயெல்லாம் போய் கிரேக்கத்தில் விழுந்திருக்குது, லத்தினத்தில் போய் விழுந்திருக்குது, ஜெர்மானிக் அது தொடர்பாக இருக்கிற டீட்டானிக் ஆரிஜினெலாம் போயிருக்குது. இது உலகத்துக்கு இனி இது விளக்க வேண்டிய செய்திகள். சரி, பீ என்று சொல்லாமல் அப்படி சொல்வது வழக்கில்லை. அதை போய் கழுவி கொண்டு வருகிறேன் என்கிறது கால் கழுவிட்டு வருமே என்று சொல்லுகிறது. கால் கழுவுதல் என்கிறது அதை கழுவது, வெளியே வந்த பகுதி இருக்கிறதே அது தொடர்பாக கழுவி வருவதை கால் கழுவி வருவேன் என்று மறைவாக இடக்கராக அதை சொல்லக்கூடாது என்பதனால் மறைவாக சொல்கிறது வழக்கம். நீ என் பெயரும் இடக்கற்கிழவியும். என்னுடைய அகராதியில், அருணியினுடைய அகராதியில் இடக்கற்கிழவி என்று இந்த நூற்பவை போட்டு பிஎன்ஆ வருகிற இடத்துக்கு பொருள் எழுதுகிறேன். இது தொடர்பாக ஏன் என்றால் மேற்க வேண்டும். இன்றைக்கு நான் செய்து கொண்டிருக்கிற மருத்துவ அகராதி, லெக்சிகான் ஆஃப் மெடிக்கல் டெர்மினாலஜி, அந்த நூலுக்கு ஒவ்வொரு அசைவும் அசைவும் வேண்டி இருக்கிறது. இவனுடைய என்னென்னலாம் உருவாகினாலும் அத்தனையும் பயன்படுத்த வேண்டியிருக்கிறது. இது தொடர்பாக இப்பொழுது உடல்நிலை சரியில்லை, வயிறு சரியில்லை, அது என்ன போய் தீப்பெட்டியில் போய் எடுத்துகிட்டு விடான்னு சொல்லுகிறார்கள். இல்லை, இவன் எடுத்துக்கொண்டு போகிறான். அப்படி ஒரு தேவை இருக்கிறது இல்லை, உடலை காத்துக்கொள்வது என்பதற்காக. இதில் அதற்காக இருக்கிற சொல் இடக்கற் சொல். நீ என் பெயரும் இடக்கற் பெயரும், நீ என் மறிய இடம் வரை கிளவியும், ஆவையின் வல்லெழுத்து இயற்கையாகும். அந்த இடத்துல வல்லெழுத்து என்கிறது உயிர் மயங்கி என்று சொல்கிறார். அது அது மிகாது. இது எங்கே மிகவும் எங்கு மிகாது என்றும் தெரியாது. மருந்து கடை என்றால் இக்கு போடலைன்னா மருந்தினை கடைதல் செய் என்று பொருள். மருந்து கடை என்கிறது தட் இஸ் மெடிக்கல் ஷாப். இக்கு போடணும். அந்த தொடர்பாக அதெல்லாம் முன்னோர்கள் ஆழமாக வலியை ஏன் மிகணும், எங்கே மிகக்கூடாது என்கிறதுல கருத்து தொடக்கத்துக்காக ஒரு நடைமுறையை, ஒரு மரபை பின்பற்றினார்கள்.
மரபு நிலை திரியும் பிரிதாகும். அவனவனும் மொழியை பயன்படுத்தக்கூடாது கண்டமண்டலமா. மரபு நிலை தெரிந்தால் வேறு வேறு பொருள் ஆம்பிகுட்டி பொருள் மயக்கம் வரும் என்கிறதுக்காக நம்முடைய முன்னோர்கள் ஏராளமான ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள். சரி, நீ சிறியை என்பதில் இச்சு வராது, வலி மிகாது. இதுதான் அந்த ஆவையின் வல்லெழுத்து இயற்கையாகும் என்கிறான் தொல்காப்பியன். சரி சரி, இது பொய் பொய் பெய் துளை வழியாக வெளிப்படுத்து என்கிற பொருள். அவன் மூத்திரம் பேஞ்சான், பெய்தல், மழை பெய்கிறது. பொய் பொத்தல், அவனுக்கு மழை வருகிற பொழுது அந்த குரங்குக்கு வானம் எல்லாம் பொத்தல் பொத்தலாகத்தான் இருக்கிறது என்று அவர்கள் பேசிக்கொண்டார்கள், கருதி கொண்டார்கள். பொத்தல் இருந்தால்தானே இப்படி தனித்தனி துளியாக விழும். எனவே புயல் புயந்து வருகிற துளை வழியாக விழுகிற மழைக்கு புயல் என்னும் வாரி வளங்குன்றிக்கால் புயல் என்கிறது. இதெல்லாம் எல்லாம் போட்டு குழப்பிக்கிறாங்க. புயல் என்பது மழையை குறித்த சொல். அந்த மழை காலத்தில் அடிக்கிற காற்றை குறித்து அது டெம்பஸ்ட் என்பதற்கான ஒரு சூறை வழியாக அதற்கு பொருள் கொள்ளப்பட்டது. புயல், பொய், பெய்யுதல். சரி, இந்த வாய் வழியாக ஒளி வெளியேறுகிறது அந்த செய்தியைத்தான் அவன் என்ன பெயரான். அந்த பகுதியில் திருநெல்வேலியெல்லாம் அவன் என்ன பெயரான் அப்படின்வான். பேயு என்கிறதான் பிறகு பேசு என்றானது. இந்த பேசு என்கிறது அந்த வடிவம் இருக்கிறதே, நான் சொன்ன மெது என்கிறது மிருதுனாகிறது போல், திடம் என்கிறது திருதனாகிறது போல், அது தொடர்பாக இருக்கிற படி என்கிறது பிரதியனாக்குறது போல், இந்த ஃபேஸ் என்கிறது தான் அங்கே ஃப்ரேஸ்ன்னு ஆனது. ஃப்ரேஸ் என்கிறதுக்கு ஸ்பீச் என்று தான் பொருள். ஃபேஸே என்று இருக்கிறது, அதனுடைய வடிவம் தான் ஸ்பீச் என்று ஆனது. அது கிடக்கட்டும். இது பேய் என்கிறது ஒளி ஒழுக்கு என்கிற பொருள். அதனால தான் பேசுகிற பொழுது அவர் நீண்ட நேரம் சொற்பொழிவு ஆற்றினாருங்க. பொழிவு என்கிறது வேற ஒன்றும் இல்லை. கிடக்கட்டும். பொய், இதில் நீ இந்த சொல்ல எவ்வளவு ஆழமாக அவன் உருவாக்கி விட்டு அது அப்படியே நிலையாக நிற்கிறது என்கிறது எண்ணி பார்க்க வியப்பாக இருக்கிறது. கருமணியில் பாவாய் நீ போதாய்னா யாருக்காவது தெரியுமா? நீ போவாயாக பொருள். போதாய், கருமணியில் பாவாய், கண்ணில் இருக்கிற மணி இருக்குதே, அதற்கு உள்ளால இவனுடைய வடிவம்தான் உள்ளே தெரியும். உள்ளே தெரிவது என்பது இவனுடைய வடிவம்தான் கண்ணுக்குள்ள பார்த்தா இருக்கும். ஆனால் இவர்கள் என்ன எண்ணிக்கொண்டார்கள்? தொடக்கத்திலே உள்ள ஒரு பொம்மை இருக்குது, அந்த பாவை ஒன்று இருக்குது. கருமணியில் பாவாய் நீ போதாய், நீ போய்விடு. யாம் வீழும் திருணுதற்கு இல்லை இடம். என்னை விரும்புகின்ற, உயிருக்குயிராக விரும்புகின்ற அழகிய நெற்றினையுடைய என்னுடைய மனைவி இருக்கிறாளே, என்னுடைய காதலி இருக்கிறாளே, அவளுக்கு வேறு இடமில்லை, அவளை கண்ணுக்குள்ளேயே வச்சுக்கணும்னு விரும்புகிறேன் என்கிறபடியாக ஒரு குரல் எழுதுகிறார். கருமணியில் பாவாய் நீ போதாய், யாம் வீழும் திருணுதற்கு இல்லை இடம். இந்த குரலை 1 மணி நேரம் அந்த ராமையா என்று 2 கண்களும் தெரியாத அந்த பெரியவர் இதை சொல்லிட்டு, இதை நான் மட்டுமே தான் அருளி சொல்ல முடியும் என்று சொல்கிறேன். கருமணியில் பாவாய் நீ போதாய். இந்த பாவை என்கிறது ஒன்றும் இல்லை. பா என்பது பறவு என்று பொருள். பாவை என்பது இந்த 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 உயிர், இந்த வடிவு. அதை போலவே இன்னொன்றில் உருவாக்கப்படுகிற பொழுது, அது பாவிக்கிற பொழுது அது பாவை. அந்த பாவை என்பதனுடைய விழி பாவாய். பாவனை என்பது கருதுதல் என்கிற பொருள். பாவித்தல் என்பது கருதுதல், அதுவாக கருதுதல் பொருள். சரி, கிடக்கட்டும். இந்த நீ நான் என்று சொல்வது போல நீன் என்கிற வழக்கு இந்த திராவிட மொழிகளிலே உண்டு. நீன், இந்த நீன் என்கிறது தான் எம்னு வர்றது. ஏமம் மேமம் ஏன் தெலுங்குல ஒரு பக்கத்தில் இருக்கிற மொழிகள் எல்லாம் அது தெரிந்திருக்கிற வழக்கெல்லாம்
இதை சொல்வதற்கான இங்கு நேரம் இல்லை. சரி, கேட்கணும். ஈர் வந்தீர், போனீர், சென்றீர்னு சொல்லுகிற அந்த நீர், அது ஆறு என்கிற அந்த பன்மை ஈறு. நீங்கள் வந்தீர்கள், நீங்கள் வந்தீர், போனீர், சென்றீர் என்கிறது அந்த ஈ என்கிறது நீ என்கிறது பன்மையாக வளர்பாலாக இருக்கிறது. சரி, அது கிடக்கட்டும். நீர் கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கிற அந்த ஊழலின் பொழுது இவை எது எடுத்தாலும் இந்த சனியை திருமண தப்பும் தாரமாக எடுத்துக்கொள்கிறாளே, பொருள் எடுத்துக்கொண்டு சண்டைக்கு வருகிறாளே, புலம்பிக் கொள்கிறாளே, ஊழல் கொள்கிறாளே என்ற அந்த நோக்காட்டில் உட்கார்ந்திருக்கிற அவன் திடுமென எதையோ நினைத்து கொண்டு அவளை பார்க்கிறான். நினைத்திருந்து நோக்கினும் காயும், நினைத்திருந்து நோக்கினும் காயும், அனைத்து நீர் யார் உள்ளே நோக்கினீர் என்று யாரை ஒப்பிட்டு பார்த்து இப்படி பார்க்கிறேன் அப்படின்னு சண்டைக்கு வந்தால் என்று அந்த ஊழல் வகையில் சொல்கிறார். சரி, ஈர் முன்னிலை பன்மை வினைமுற்று. இது தொடர்பாக ஏராளமான இலக்கண சிக்கல்கள் இருக்குது. அதை சொல்வதற்கான அது நேரம் வேறு வகையில் அதை எடுத்துக்கொண்டு போகணும் என்றதனால் அதை தாண்டுகிறேன். இல் துளை கருத்து வேர். உள்ள அந்த காலத்தில் வீடு என்பது குகை போல, கூடு போல, உள்ள துளையில் இருந்து அதுக்குள்ளாக நுழைந்து கொள்வது என்பது விலங்குகளிடமிருந்து பாதுகாத்துக் கொள்ள. எனவே நீங்கள் பழைய பழங்குடி இன மக்களை எல்லாம் வீடு கட்டுகிறதை பார்த்தால் அது ஒரு சந்து போல மட்டும் இருக்கும், அதுக்குள்ளால போவார்கள், எல்லா பகுதியும் அடைந்திருக்கும். அதனால் இல் என்பது துளை என்கிற பொருளில் தான் வீடு என்கிற பொருளை குறித்தது. ஈனில் கூடு, முட்டை ஈணுகிற குஞ்சு ஈணுகிற இடம் என்கிற பொருள் ஈனில் இழையர் என்று குறுந்தொகையில் வருது. நான் அது மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல் என்கிறது பிரசவ ஆஸ்பத்திரி என்று ஏதோ சாவுக்கான இடம் போல எல்லாரும் சொல்ல தொடங்கிவிட்டார்கள். நான் என் அகராதியை உருவாக்குற பொழுது இந்த மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு என்ன சொல் போடுவது என்று, அப்பொழுது இந்த குறுந்தொகை படித்த காலம் அது. ஈணுகிற இல்லம், ஈனில் என்று மகப்பேர், பின்னால் வந்த மூளையெல்லாம் தமிழ் மூளையெல்லாம் மகப்பேறு மருத்துவமனை என்று 4 சொற்களை அடுக்கி பிணைத்த பொழுது அருளி சொன்னான் அது ஈனில் என்றே போடலாம். மெட்டர்னிட்டி ஈணுகிற இல்லம் போதுமானது. எனவே அவன் போல 2 சொற்களும் வேண்டாம், 4 சொற்கள் போட்டு புலமையெல்லாம் காட்ட வேண்டாம். ஈனில் என்று மெட்டர்னிட்டி என்னுடைய அகராதியில் அப்படி தான் போட்டிருக்கிறேன். அப்படி ஆயிரக்கணக்கான செய்திகள் இருக்கிறதுனால்தான் 20 ஆண்டுகளை கடந்தும் அது 10வது பதிப்பாக வந்து கொண்டிருக்கிறது. சரி, இந்த இடத்துல சொல்ல நினைக்கிறேன். இல்லைன்னா துளை. இளம் என்கிறதுக்கு இளம் என்றால் இல்லை என்று நான் சொல்கிறேன், நாங்கள் சொல்கிறோம் இல்லம் என்று. யாம் என்பது எம்மனு குறிய அம்மனு குறிய இளம் என்பது இல்லே, இல்லாதிருக்கின்றோம், இல்லோ இளம் என்று வெகுதல் செய்யார் திருக்குறளவர். சரி, இந்த இளம் என்னும் வன்மையின் வன்பாட்டது இல் என்று திருக்குறளே 4 மணிக்கடிகையில் வரும். இளம் இல்ல பொருள் இல்லை என்று சொல்லுகிற செய்தியை இளம்படு என்கிறது. இளம்படு என்கிற வடிவம்தான் இளப்பாடு. தொல்காப்பியனுக்கு குழப்பம். இளம்பாடு ஒருக்கம் ஆயிரண்டும் வறுமையை குறிக்கிறது, இல்லை என்று சொல்வது என்று. இளம்படு இளம்பாடு. அப்படி பொருள் இல்லாது வறுமையாக இருக்கிற ஒரு பழங்குடியினருடைய இனம் இருக்கிறதே, அதுக்கு லம்பாடின்னு பேர். அந்த திருவிழா வந்திருக்குது, லம்பாடி கூட்டமெல்லாம் வந்திருக்கிறது என்று ஊரில் நாம் பேசுவோம். சரி, இல்லை துளை, உள்ள ஒன்றும் இல்லை. இலி அறிவிலி
நாணிலி, உப்பிலி. உப்பிலி உப்பு இல்லாத உணவுக்கு உப்பிலின்னு பேர். இந்த கும்பகோணத்துக்கு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்கு, அங்கே உப்பிலியப்பன் ஒன்றும் இல்லை, அதனுடைய வடிவம் உண்மையே தெரியாத அந்த முண்டங்கள் வணங்குகிற முண்டங்கள் ஒப்பு இல்லாதவனை ஒப்பிலின்னு பேர். ஒப்பு இல்லாதவன் இறைவனை சொல்வதற்கு இப்போ வேற எதனோடும் ஒப்பிட முடியாது இந்த இறைவனை என்கிறதுக்காக ஒப்பிலின்னு வச்சான். அங்கே பாப்பானுக்கு ஒன்றும் புரியல, உப்பிலின்னு போட்டு அங்கே எழுதியிருக்கிறான். இங்கே உப்பு சேர்த்து சமைத்த புளியோதரை போன்றிருக்கிற உணவுகளை எடுத்து வரக்கூடாது என்று இந்த கோயிலில் எழுதி வைத்திருக்கிறான். உப்பிலி, ஒப்பிலியப்பன் என்பது உப்பிலியப்பன் என்று சொல்கிறான். உப்பிலி வெந்ததை உப்பிலி பொற்கை நாலடியாக வரும். இல்லி துளை பொல்லல் ஓட்டை, இல்லி தூர்ந்த பொல்லா வருமுலை. இங்கே மார்பகம் இருக்கிறது நம்முடைய பிள்ளைகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு. அது பெரிதாக ஆணாக குழந்தை பெற்று வந்த பிறகு அதன் வழியாக பால் வருகிறதுக்கு துளை இருக்கணும் அல்லவா? துளை இல்லாமல் எப்படிடா பால் வரும் என்று இந்த மூளை எண்ணுகிறது. அந்த 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 வறுமையில் இல்லி தூர்ந்த பொல்லா வருமுலை. பொல்லா வருமுலை என்ற அழகில்லாத, பொடிவில்லாத, வற்றி போன மார்பகம் என்கிற பொருளை இல்லி தூர்ந்த பொல்லா வருமுலை. இல்லிக்குடம், பொத்தல் குடம். படிக்கிறவர்களே இல்லி குடமாடு எருமை நெய்யறி அண்ணர் தலையடை கடைமானாக்கர் என்று நன்னூலே ஒரு நூற்பா வரும். அந்த முண்டங்களாக இருக்கிற பையன்கள் இருக்கிறான்களே, படிக்காத முண்டங்கள், அறிவே ஏறாத முண்டங்கள், அப்படிப்பட்ட மாணவர்கள், அவர்களுக்கு சொல்லுகிற சான்றிலே இல்லிக்குடம். எருமை, எருமை என்கிறது நீரை போய் அப்படியே குடிக்காது, அங்கே இருக்கிற குழப்பி அது போட்டு கசக்கி அது பிறகு குடிக்கா. இல்லிக்குடம், எருமை, நெய்யரி, நெய்யை விட்டுட்டு அது பிறகு அந்த அந்த மேலே இருக்கிற அழுக்க மட்டும் வைத்திருக்கிற பன்னாடைக்கு நெய்யரின்னு பேர். நெல்லிக்குடம், ஆடு, எருமை, நெய்யரி. ஆடு இருக்கிறதே நிறைய தழை இருக்கும், அது போய் தின்கிற இடத்துல இங்கே ஒன்று வைக்கும், அங்கே போய் ஒரு 10 அடி போய் அங்கே சாப்பிடும். எனவே இல்லிக்குடம், ஆடு, எருமை, நெய்யரி, அண்ணர் தலையடை கடைமானாக்கர் என்று ஒரு நூற்பா வரும். சரி, கிடக்கணும். இந்த இல் அகம், இடம், அந்த அறுவகையோரும் கிளவிக்கு உரியர். சரி, இருக்கட்டும். இல் இப்போ அடுத்த நிலையில் அதற்குரிய இன்னொரு அடிப்படை பொருள் இவனுக்கு எழுகிறது. இல் மேல். இது ஒரு இடத்துல தொடங்குகிறது. இல்லுன்னா மேல், அதனில் இது பெரிது, அதை விட அதற்கு மேலாக இல். புலத்தலில் சிறந்தது கற்பே, பரிபாடல்ல. காக்கையில் கருது களம்பழம். காக்கையில் என்பது காக்கையை விட அந்த கலாப்பழம். கல் என்பது கருப்பு, கால் என்பது கருப்பு, காளி என்பது கருப்பு தெய்வம், என்னுடைய குலதெய்வம். கருப்பு காளி, காளான், கருப்பு. சரி, அதுக்கான காளி. இந்த காக்கையில் கருது களம்பழம், களங்கனியை கார் என செய்தாரும் இல். ஒரு நூற்பாலும் ஒரு ஈற்றடி வரும். கலாக்காயை போய், கலாப்பழத்தை போய் யாராவது கருப்பாக்குவார்களா? அதனுடைய இயல்பே அதுதான் என்று எழுதுகிறான். சரி, அதனில் இது பெரிது, இல் பெரிது. ஐந்தாவதன் உருபு நான் சொல்றது நன்னூல். உருபு இல்லும் இன்னும். இல் என்கிறது அது அடுத்த படிங்களே இன்னும். இறந்த வெகுளியில் தீதே, சிறந்த மிக தீது. அது எதை விட? கோபப்பட்டு வருகிற இழப்பு இருக்கிறதே அதை விட என்கிற திருவள்ளுவர். சரி, மகிழ்ச்சிக்கு மேலா. சரி, இந்த வெகுளியை விட. சரி, இன் என்கிறது மேல். இப்பொழுது உங்களுக்கு விளங்கும். இன்னும் கொஞ்சம் போடு, இன்னும் போடு என்றால் இதுக்கு மேலும் பொருள். இன்னும், இனியாவது, இனிமேலாவது, இனிமேல். இனி என்கிறனுடைய பொருளை ஆழமா உணராமலேயே மேல் என்கிற ஒரு சொல்லை சேர்த்து இனிமேல். நின் குறி வாய்த்தனம் தீதே இனி படரே. சரி,
இன்னும் மேலும் இன்னும் கேளாய் இளங்குடி நல்லாய் மணிமேகல்லவர் இன்னா துறந்தாரை நெஞ்சத்து உடையேமா துண்ணா துறந்தாரை நெஞ்சத்து என்னோடு சேராமல் என்னோடு துண்ணியார் என்பது சேர்ந்தவன் பொருள். துண்ணா துறந்தாரை நெஞ்சத்து உடையேமா இன்னும் இழத்தும் கவி இன்னும் அந்த அழகு போயிட்டே இருக்கும், வீணாகி கொண்டே இருக்கும். சரி, இழத்தும் என்றால் எழுந்து கொண்டே இருக்கும் இந்த அழகு என்று சொன்னேன். சரி, இன் மேல் ஒன்று இன்னி சின்னி சென்னி என்பது உச்சம், தலை. சென்னி என்கிறது சென்னி மிசை, சென்னி மலை, இளஞ்சேட் சென்னி, இளம்பெரும் சென்னி என்று வைத்தது. சென்னி என்பது உச்சம். அது எங்க காண வேண்டும்னா மேல், துளை மேல் தூக்கி நிறுத்துகிற எடை கருவி இருக்கிறது. துளை, துலாம், மேல் என்கிற பொருள். துளை என்கிறது தொலைன்னு 50 தலையிலானது. உடம்பிலேயே மேல் இருக்கிற எது மேலாக இருக்கிறதோ உச்சமாக இருக்கிறதோ அதுக்கு தலை என்று பெயர் வைத்தது. துளை, தொலை, தலை என்று வந்தது. சரி, இந்த அது போலத்தான் இன் மேல் இன்னி சின்னி சென்னி. இந்த சென்னி என்கிறது தலையை குறிக்கிறது, மலை உச்சியை குறிக்கிறது. ஏராளமான பதிவுகளில் இந்த சென்னி என்கிறது மலை உச்சி, உச்சம், மேல். ஆமூர் விழிதரு காமர் சென்னி, இது அகநானூற்றில் வரும். ஆம்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? ஆம்னா ஆமாம் இல்லை, யா கருப்பு, யாம் கருப்பு, யாமம் கருப்பு நேரம், நள்ளிருள் நேரம். யாம் நீரை கருப்பு என்று சொல்லுகிறது இங்கே இந்த மண்டல வழக்கு. அதுக்கு 100 சான்று இருக்கு. ஆம் இழி, ஆம் என்கிறது அந்த நீர். ஆம் ஊர்வு இழி தரும் காமர் சென்னி, மேல மலை நின்று அது ஊர்ந்து வருகிறதை அந்த நீரை ஆம் என்று. ஆம் என்கிறது நீரை குறிக்கிறது என்கிறது. ஆம் என்கிறது ஆப் என்று ஆனது. ஆப் என்கிறது ஆம் என்கிறது ஆப் என்று ஆனதும் 5 நதிகள் வருகிற இடத்துல பஞ்ச ஆம். ஆம் என்கிறது ஆப், ஆப்பு, ஆப்பு என்கிற அந்த வடிவம் நீரை குறிக்கிறது. பார்ப்பான் அதை எடுத்துக்கொண்டது. இந்த பஞ்ச ஆப் என்ற 5 நதிகள் திரு ஐயாறுன்னு சொல்லுகிறோமே, அந்த ஐயாற்றை குறிக்கிறதுக்கு அங்க இருக்கிறது பஞ்ச ஆப். ஏக் தோ தீன் சார் பாஞ்ச். பாஞ்ச் என்கிறது 5 நதிகள் ஓடுகிற இடம் என்கிறதுனால பஞ்சாப்னு பேர். அந்த ஆம் என்கிற சொல்லுடைய திரிவது வெப்பு என்கிறது வெப்பு என்று ஆனது போல, செப்பு என்கிறது செப்பு என்று ஆனது போல இருக்கிற திரிவது. சரி, கிடக்கட்டும். இந்த சென்னி என்கிற வடிவம் அங்கே ஆரிஜின் டூபியஸ், ஆரிஜின் அப்ஸ்கூர், எங்கிருந்து தெரியவில்லை என்றான். சென்னி என்கிற வடிவம் கிரேக்கத்துக்கு போய் ஆங்கிலோ சாக்சானிய வழியாகவும் மற்ற ஸ்பானிஷ் எல்லாம் தெரிகிற பொழுது ஜெனித், ஜெனித் என்கிற வடிவம் the point of the heavens directly above the head பொருள் எழுதுறாங்க. இது ஆக்ஸ்போர்டு. இது மிடில் இங்கிலீஷில் ஜெனித், ஃப்ரெஞ்சில் ஜெனித், ஸ்பானிஷில் ஜெனித். த ஸ்கை ஜஸ்ட் அபவ் த ஹெட், தலைக்கு மேலே இருக்கிற உச்சம். இதே போல் உச்சம் என்கிற பொருள், உச்சி என்கிற பொருள் மிக உயர்ந்த நிலை உச்சம் என்கிறது. He is at the zenith of his glory. அவனுடைய புகழை பொறுத்த அளவில் அவன் ஜெனித்தில் உச்சத்தில் இருக்கிறார் என்கிறதெல்லாம் ஆங்கில வழக்குகள். சரி, இன் மேல் மேலானது, இன் இனி மேலானது என்கிற பொருள் தான் சுவை குறிக்கப்பட்டது. இனி என்ற இனிமையாக இரு, இனிப்போடு இரு, இனித்தல் செய் என்கிற பொருளை இனி என்கிறது. நீங்க இன்னொன்று சொன்ன மேல் உது மேல், உவள் மேல், உவர் மேல் இருக்கிறவர்கள். உவை என்கிறது தான் சுவையினானது. அங்கு சுவை என்கிற அந்த சொல்லை கிரேக்கத்தினால் சொல்ல முடியல. சுயாவிஸ், பிறகு சுவீஸ், ஸ்வீட் என்று வருகிறதுக்கு அதன் மூலம் போடலாம். சுயாவி என்று சுவை, டேஸ்ட் என்று பொருளில் சுவை என்கிறது சுயாவிஸ் இருக்குது. அதான் ஸ்வீட்டினுடைய மூலமாக ஆக்ஸ்போர்ட் அகராதி குறிக்கிறது. சரி, இந்த உவை என்கிறது சுவை என்று ஆனது போல 6 சுவைகளில் மேம்பட்டது எதுவோ, அது மேலே இருக்கிறது எதுவோ அது இனிப்பு.
இனி, இனிப்பு, இனிமை, இன்பம், இன்பு, இன்பம், இனிய பாட நரம்பினும் இன்கிழவியனே. பாடல்கள் வைத்துக் கொண்டு இயக்குகிறார்களே யாழ், அதைவிட இனிமையானது அவள் குரல். பாடல் நரம்பினும் இன்கிழவியல். அழகு சொற்கள். இந்த 500 தொடர்பாக இருக்கிற 10 பாட்டு 8 தொகையெல்லாம் பேரின்ப களங்கள், களஞ்சியங்கள். சரி, இன் சொல், இனிய சொல், இனிமை பயக்கும் உரை. இன் சொல் இனிதீன்றல் காண்பான். அழகா மிக நுட்பமா நம்முடைய தொய்யம்மை மாலா அம்மா இந்த குரலை சொல்லிவிட்டு போனார். இன் சொல் இனிதீன்றல் காண்பான் எவன் வன் சொல் வழங்குவது. இன் சொல் இனிமை பயக்கின்றது, இவனுக்கும் மகிழ்ச்சி உண்டாக்குறது, கேட்கிறவனுக்கும் மகிழ்ச்சி உண்டாக்குறது. எதற்காக இந்த முண்டம் வன் சொல்லை வழங்குகிறான் என்று திருவள்ளுவர் கேட்கிறார். எவன்களோ இன்கண் இன்பம், இன்சுவை, இன்துயில், இனிய உறக்கம், இன்முகம், இதெல்லாம் இலக்கியத்தில் கையாளப்படுகிற பண்டைய இலக்கியங்கள். இன்மொழி, இந்நகை. இந்நகை என்பது இனிமையான நகை. அந்த நாய், அந்த சேர நாய் ஒருத்தமா அங்கே போய் அவன் அந்த தொடர்பாக இருக்கிற அரண்மனையில் இருக்கிற பெண்களை பார்க்கிறான். ஒரு கூட்டம் இன்னகை, இன்னகை ஆயமுடைய இருந்தோர் குறுகி அவனை சென்றடைந்து கேட்கிற பொழுது குட்டி எல்லா பக்கத்திலையும் பெண்கள் இருந்து கொண்டு சிரித்து கொண்டிருந்தார்கள். அப்படிதான் பண்ணலாம் ஒவ்வொரு மன்ன பயிர்களும். அவர்களை அவரை பற்றி சொன்னதுக்கு பல பேர் அப்படி பழைய மன்னர்களே அவர் குறை சொல்றார் அப்படின்னு. இன்னகை ஆயமோடு இருந்தவன் குறுகி அவனை சென்றடைந்து, அவன் நாலு பெண்களை வைத்துக் கொண்டு அவள் சிரிக்க சிரிக்க அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், அவன் இயங்கிக் கொண்டிருக்கிறான். அந்த நாயை நாம் எப்படி மதிப்பது? இன்னகை இன்னமுது, இனிய உணவு, இன்னிசை. ஆழமா நீங்க இந்த இடத்துல பார்க்கணும். இந்த வாய்ப்பை விட்டா முடியாது என்பதற்காக நான் சொல்ல விரும்புகிறேன். பெண் தன்னுடைய மகள் ஓடிவிட்டாள் என்கிறதுக்கு எல்லோருமே ஓடி போயிட்டாள். அங்க நம்முடைய முன்னோர்கள் அதற்கென்று உடன்போக்குன்னு ஒரு நாகரிகமாக ஒரு சொல்ல போட்டானே, அந்த நாகரிகத்தை நாம் என்ன வேண்டும்? பிள்ளைகளை போட்டு அடக்கி வைத்து அப்படிதான் செய்வாள். உடன்போக்கு என்கிறத ஓடி போதல் என்கிற சொல்லால் நாம் குறிக்கிறோம். இது ஆங்கிலத்தில் எல்லோருமே என்று பேர். அப்படி போய்விட்டால், அவன் விருப்பத்துக்குரியவனோடு போய்விட்டாள். அவள் தாய் தேடி அலைகிறாள், காடெல்லாம் அலைகிறாள், பாடையெல்லாம் அலைகிறாள், ஒவ்வொரு வகையும் சுற்றி சுற்றி வருகிறாள். மகளை தேடி அந்த காட்சியை கழித்து வயதை காட்டுகிறாள். இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எரித்தரு கதிர்தாங்கி ஏந்திய குடை நீழல், உரித்தாழ்ந்த கரகமும் உரை சான்ற முக்கோளும் நெறிப்பட சுவலசி வேறு ஓரால் நெஞ்சத்து குறிப்பேவல் செயல்மாலை கொலைநடை. அந்த நீர் செயல்மாலை என்பது, மாலை என்பது தொல்காப்பியம் படிச்சிருந்தால்தான் அது மாலை இயல்பே, செயல் செய்வதே இயல்பாக இருக்கிற பொருள். அவர்கள் வருகிறார்கள், அந்தணர்கள் வருகிறார்கள். அவர்களை பார்த்து தாய் இந்த பக்கத்தில் என் மகள் ஒருத்தியும் பிறள் மகன் ஒருவனும் தம்முளை அறியா தாமரை உணர்ச்சியர் அன்னார் இருவரை காணீரோ பெருமை. பெருமான்களே, இந்த இடத்தில் என் மகள் ஒருத்தியும் பிறள் மகன் ஒருவனும் இன்னொருத்தி பெத்து போட்ட பையனும் இந்த பக்கமாக போனார்களா என்று கேட்கிறார். அந்த தாய் கேட்கிறார். இவன் கண்டேன் ராமாசீதையின்னு இந்த பிடிங்கிகள் கம்பராமாயணத்தை பிடித்து கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிற முட்டாள்கள், கண்டேன் ராமாசீதை எவ்வளவு அறிவுங்க. அந்த குரலுக்கு அப்படி சொல்லிச்சுங்க. அனுமான் சொன்னாங்க, கண்டேன் சீதையை கண்டேன் என்று சொல்கிறதுக்குள்ள அவனுக்கு தாங்காது இல்லையா என்று இதையெல்லாம் பொறுக்கி தின்கிறதுக்கு, இனிப்பை தின்கிறதுக்கு, பெரிய 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 விருந்தெல்லாம் தின்கிறதுக்காக வருகிற நடுவரெல்லாம் வருவான். இது தொடர்பாக இருக்கிறதுல கண்டேன் ராமா சீதை விட இவர் சொல்கிறார். இவர் காணே வல்லேன் கண்டனம் கடத்திடு. அவங்க சொல்றாங்க, அந்த அந்தலர்கள் பார்க்காத இல்லம்மா, காணே வல்லேன் கண்டனம் கடத்திடை. பார்த்தோம், இந்த வழியில சொர வழியில் அவர்களை பார்த்தோம். காணே வல்லேன் கண்டனம் கடத்திடை சொல்லிட்டு, ஆனடில் அண்ணனோடு அருஞ்சுரம் உண்ணிய வானிலை மடவர்கள் தாயிர் நீர் போரி. தாயிர் அப்படின்போது தாயே, அந்த இரு என்கிறது என்னன்னு
தாயிர் நீர், ஈர் என்கிறது நீர் என்றான அந்த வடிவத்தை நீங்கள் எண்ண வேண்டும். போரீர், புல் சேர்க்கை, பொல் சேர்க்கை, பொல்லல் சேர்க்கை, போல புறைய ஒப்ப உரள மான கடுப்ப இயைவ ஏய்ப்ப நேர நிகர அன்ன இன்ன என்பவும் பிறவும் ஓமத்து உருவே. பொல்ல, போல, போலி என்றால் போன்றிருப்பதில் பொருள். போல், போல்திர், போலுதிர், போல்திர் என்கிறது சேர்க்கும் பொழுது, போலுதிர் என்பது சேரும்போது போரில். தாயில் நீர் போரீர், அம்மா உன்னை போலவே இருக்கிறாவ அந்த மகள். தாயில் நீர் போரீர், உன்னை போலவே இருக்கிறார். பார்த்தோம். ஏன் பார்க்கிறது? அவன் அழைத்து கொண்டு போகிறவன் எளிதானவன் இல்லை, அவன் ஒரு ஆண். தொடங்குறான். நாயே, உன்னுடைய மகள் நீ இப்படி துடிக்கிறியே, அழைத்து கொண்டு போகிறவன் ஒரு ஆண். அது மட்டுமல்ல, உன்னுடைய மகள் பெரிய அழகின் நினைத்துக் கொண்டிருக்கிறாயே, அவன் அழகன். ஆண் எழில் அண்ணல் அருளுடைய முகமுடையவன். ஆணிடில் அண்ணனோடு அருஞ்சுரம் உண்ணிய மானிடை. மானிடை என்ற மாண்புமிக்க அணிகலனாக இருக்கிற தாலியை கட்டிட்டு அழைச்சிட்டு போறான். மானிடை மணவர்கள் தாயை நீர் போரி என்று சொல்லிட்டு, பலவரு நெருஞ்சாந்தம் படுப்பவர் கல்லதை மலையுளே பிறப்பினும் மலைக்கு அவைதாம் என் செய்யும். அம்மா, நீங்க பெரிய மலை, பெரிய குடும்பம், அங்கதான் சந்தன மரம் வளருது. அந்த பலவுரு நறுஞ்சாந்தம், நறுமணமிக்க அந்த சாந்தம் இருக்கிறதே, பலவுரு நறுஞ்சாந்தம் படுப்பவர் கல்லதை பூசிக்கொள்கிறவன் இருக்கிறானே, அவனுக்கு இல்லாம உங்க வீட்டிலேயே அங்கே உங்க மலையிலேயே அந்த அந்த சந்தன மரம் வளர்ந்து என்ன பயன் என்று கேட்கிறான். பலவுரு நறுஞ்சாந்தம், யாராவது அதற்குரிய மனம் பெறுகிறதுக்கான ஒரு ஆணுடைய மார்பிலே அவள் போய் தழுவ வேண்டாமா? அந்த சந்தனம் போய் படிய வேண்டாமா? அதற்காக அந்த சந்தனம் போயிருக்கிறது என்று சொல்கிறார். இதெல்லாம் எண்ணி பாருங்கள், எவ்வளவு பெரிய பண்பாடுடைய மண் இது. பலவரு நெருஞ்சாந்தம் படுப்பவர் கல்லதை மலைகளே பிறப்பினும் மலைக்கு அவைதாம் என் செய்யும். நிலையுங்காள் நம் மகள் நமக்கு மங்க அணையலை. ஒப்பிட்டு பார்க்கிற போது உன் மகள் சந்தனம் அது வணக்கப் போயிருக்கிறது, வேறொரு ஆடவனுடைய மார்பிலே வணக்கிறதுக்காக போயிருக்கிறது. சீர்கள் வெண்முத்தம் அணிபவர் கல்லதை நீர் உலை பிறப்பினும் நீருக்கு அவைதாம் என் செய்யும். சிப்பி ஓடு ரெண்டு சிப்பியுமாக இருக்கிற தாய் தந்தையுமாக அந்த முத்தை நீங்கள் காப்பாற்றினீர்கள். சீர்கள் வெண்முத்தம் அணிபவர் கல்லதை, அது யாருடைய மார்புக்காவது ஒரு ஆடவனுடைய மார்புக்கு போக வேண்டாமா? அந்த அடிகளன், அந்த முத்து அப்படி அணிவதற்காக அது போயிருக்கிறது. சீர்கள் வெண்முத்தம் அணிபவர் கல்லதை நீருளை பரப்பினும் நீருக்கு அவைதாமே செய்யும். தேருங்கால் நும்மகள் நுமக்கும் அங்க அணையலே. நினைத்து பார்க்கிற பொழுது இந்த ஒப்புமை, அவள் ஒரு முத்து, நீங்கள் உங்களுடைய சிப்பிக்கடையில் தான் பிறந்தது, அது இன்னொருவனுக்கு அணிகலனாக போயிருக்கிறது சொல்லிவிட்டு, ஏழ்குணர் இன்னிசை, அதுக்காக என்ன என்கிறதுக்காக வருகிறேன். ஏழ்குணர் இன்னிசை முரள்பவர் கல்லதை யாழுடைய பிறப்பினும் யாழ்க்கவைதாம் என் செய்யும். அம்மா, 7 வகையாக அது புணர்ந்து ஒன்றோடு ஒன்று கூடி இனிமையான இசை எழும்புகிறதே, அந்த யாழில் எழும்புகிறதே உன் பெண் யாழ்தான். அந்த யாழ் வல்ல யாழ் இயக்குகின்ற அந்த கலைஞர் ஒருவன் அந்த நாடின் நரம்புகளை எல்லாம் மீட்டுவதற்காக அது போயிருக்கிறது. ஏழ்குணர் இன்னிசை முரள்பவர் கல்லதை யாழுடைய பிறப்பினும் யாழ்க்கவைதாம் என் செய்யும். சூழுங்காள் நம் மகள் நுமக்கும் ஆன. எண்ணி பார்க்கிற பொழுது உன் மகள் நுமக்கும் அங்கு அணையலே. எனவாங்க இறந்த கற்பினாருக்கு, இந்த இடத்துல தான் இறந்த என்ற அளவில்லாத மேம்பட்ட கற்புடையவள் ஓடி போகிறவள் என்று இன்றைக்கு சொல்லப்படுகிற பெண். அப்பொழுது இறந்த கற்பினாருக்கு எவ்வம் படரன்மேல் துன்பப்படாதீர்கள். சிறந்தானை வழிபடியில் சென்றனல், சிறந்த ஒருவனை அவளுக்கென்று தேர்ந்தெடுத்துக் கொண்டு அவள் போகிறாள். சிறந்தானை வழிபடியில் சென்றனல், அறந்தலை பிரிய ஆறும் மற்ற அதுவே. அறத்தினின்று பிரியாத, அறத்தினின்று மாறுபடாத ஒரு நெறி என்றால் ஒருவனும் யாரை விரும்புகிறார்களோ அந்த விரும்பின அந்த நிலையை ஏற்றுக்கொள்வது நம்முடைய பண்பாட்டினுடைய அமைப்பு மிக வியப்புக்குரியது. சரி, இதுல இன்னிசை என்பது இனிய இசை குறிக்கிற அந்த என்கிறது. சரி, இன்மேல் மேம்பட்டதாகிய சுவை. இந்த சுவைக்கு நாம் இன்றைக்கு வழங்குகிற சொல் தித்திப்பு. தித்திப்புன்னா எப்படி வந்தது? பாவனரை தொட்டு நமக்கு அருளிக்கு வழிகாட்டி இருக்கிறது.
தேன் சொல் இருக்கு இல்லையா, தேன். தேன் என்கிற ஒரு சொல் வருவதற்கு அந்த தேனை அப்படியே அதை புழிஞ்சி அதை கூழாக்கி வைத்தா அது கசக்கும், அது துவர்க்கும், அது வெறுப்படிக்கும். அந்த தேனை வைத்த பிறகு நாள் ஆக 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 அது கண்ணாடி போல அப்படியே தெளிவாகும். இப்போ கூட பனஞ்சாறு இருக்கிற பொழுது தெளிவு என்று சொல்வாங்க. தெளிவு கொடு அப்படின்னு கேட்பாங்க நாகர்கோவில் பக்கத்து ஆளுகள்லாம். தெளிவான பிறகு அந்த தேன் மிகச் சுவையாக இருக்கும். துள் துள் ஒளி, துள் வெண்மை, துள் அக்கு, துளக்கு, பல்லை துளக்கு, வெண்மையாக்கு, துள் துளங்கு, ஒளிவிடு, துள் தொல் தெள் தெளிவு, தெளிவு தெள் தெள் தேள் தேன். தேன் என்பது தெளிவு என்று பொருள். எனவே வகை எப்பொழுதுமே இருக்கிற அந்த தேன் கூடுகளிலிருந்து எடுக்கப்படுகிற பொழுது அதை தெளிவாக்கின பிறகு குடித்து அதனுடைய சுவையை உணர்கிற மரம் நம்முடைய மரம். சரி, தேன். இந்த தேன் என்கிற சொல் தேன் தேம் என்றால் தேம் தேம்பா. அம்மாவுக்காக ஒரு பாட்டு அடுத்த நற்றமிழுக்காக எழுதும் பொழுது தேம்பாப்பா பட்டம்மைக்கு முடித்தேன். தேம்பா என்று சொன்னால் தேன் என்று எனக்கு நான் வாழ்ந்த வாழ்க்கையில் இருக்கிற ஒரு சிறப்பு வடிவம் எனக்கு என்னுடைய மனைவி நினைவுக்கு வந்து தேன் போல இருக்கிற பாட்டு. பா என்கிறது பார்த்தசாரதி. தேம்பாப்பா பட்டம்மைக்கு என்று அதை முடிச்சு. தேன் என்கிறது தேன் என்றாகி என் பிள்ளை என்கிறது என் பிள்ளை என்கிறது போல் இருக்கிறது தெரிவு. உன் என்கிறது ஓம் பேச்சு அப்படின்னு உன் என்கிறது இம்மாகிறது போல். தேன் தேம் என்றான பிறகு தீம் என்று ஆனது. தீம் தீம் என்கிறது தீம் தமிழ் என்றால் தீவிய தமிழ், இனிமையான தேன் போன்ற தமிழ்னு பொருள். தீம் தமிழ். தீம் தீம் என்கிற வடிவம் தீந்தி நாய் திந்தி நாய் தித்தி ஆனது. தம் தம் என்கிறது தத்தம் என்று ஆனது போல. உங்களுக்கு விளங்குதான்? தத்தம் என்பது போல திந்தி என்கிறது திந்தி தித்தி தித்திப்பூ. நம்முடைய ஆள்கள் தமிழை ஆழமாக படித்த நம்முடைய மரபு அதில் விளையாடி விட்டு போயிருக்கிறார்கள். தித்திப்பூ என்கிறதுக்கு எங்கே இடம் இருக்குதுன்னு தேடினா ஒரு காலமேகம் ககரவருக்கு பாட்டுன்னு ஒன்றை பார்த்தேன். திருவள்ளுவர் சொல்கிறார், காக்கைக்காக கூகை தொடர்பா பகல் வெல்லும் கூகையை காக்கைகள் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. காலமறிதல் காலமறிதல் என்கிற அந்த அதிகாரத்தில் இது வேந்தன் எந்த இடத்துல எந்த நேரத்தில் போரிட வேண்டும் என்று அவனுக்கு காலம் அறிந்து போரிட வேண்டும் என்று ஒரு நுட்பத்தை சொல்கிறார். அதில் பகல் வெல்லும் கூகையை காக்கை, கூகையை காக்கை பகல் வெல்லும் என்று முறை மாற்றி போட வேண்டும். பகலாக இருந்தால் கூகையை அந்த ஆந்தையை மிக எளிதாக காக்கை கொன்றுவிடும். பகல் வெல்லும் கூகையை காக்கை இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. வெற்றி பெற வேண்டும் என்று பகையை வெல்ல வேண்டும் என்கிறதுக்காக இருக்கிற வேந்தன் இருக்கிறானே அவனுக்கு பொழுது பார்த்து அவன் நேரம் பார்த்து அவன் போரிட வேண்டும் என்று சொல்கிறார். இந்த பெரிய பாட்டை காலமேகம் காக்கைக்காக காக்கை காக்கைக்காக கூகை கூகைக்காக காக்கை எழுதலாம். காக்கைக்கு கூகை ஆகாது, காக்கைக்காக கூகை கூகைக்காக காக்கை. இது அறிவில்லையா? அவன் எழுதுற பொழுது இந்த தித்திப்பு வருதான்னு அதை தேடிக்கொண்டு பார்த்தா தித்திப்பு ஒரு பாட்டு எழுதியிருக்கான். தகர வர்க்க பாட்டு. தகர வர்க்க தானாவிலே வர வெறும் தா மட்டும் இருக்குது. அந்த தா என்கிற ஒரே ஒரு எழுத்தொழியை வைத்துக்கொண்டு ஒரு பாட்டு எழுதுறான். 4 வரி. தமிழர்கள் இவ்வளவு ஆற்றலுடையவர்கள் என்கிறதுக்கு இது ஒரு சான்று. தத்தி தத்தி தாதூதி. தத்தி 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 போய் மகரந்த பூ இருக்கிறதை போல மகரந்த பொடி அந்த தேன் தத்தி தாதூதி தாதூதி தத்துதி தத்தி துதைதி துத்தி துதைதி. துதை என்பது செறிதல்னு பொருள். இந்த சொல் இந்த துதை என்கிறோம் தொதை நாயி ததை என்பது செறிந்த என்று பொருள். தத்தி துத்தி துதைதி
துதைத்த தாதூதி தித்தித்த தாது எது? உனக்கு எது தித்தித்தது? வண்டே, உனக்கு எது தித்தித்தது? தித்தித்த தாது எது? தித்தித்தது எத்தாதோ எத்தாதோ தித்தித்தது ஓது. தித்தித்தது ஓது. அத்தனை ஒரு 4 வரி எழுதும் பொழுது வெறும் தானா மட்டும் எழுதி ஒரு பாட்டு எழுத முடியும், சுவைப்பட எழுத முடியும். அந்த இடத்துல தான் தித்தித்தல் என்கிற சொல்லை நான் மிக ஆழமாக பார்த்து வியந்து போனேன். சரி, அது இருக்கட்டும். இது கொஞ்சம் சரி. இதில் நிறைய பேர் அது செய்திருக்கிறார்கள். இன் மேல் இனி இனித்தல் தித்தித்தல், இனிப்பு தித்திப்பு, இனி இனிப்பு இனிமை. இதில் பிங்களத்திலே சூடாமணி நிகண்டில் ஈழுமும் மதுரமும் இனிமையும் தேமும் அமுதும் சுவையும் தித்திப்பாகும். பிங்களம் 1160. இனியவை பலவின்பால் வினைமுற்று ஈடு. இனிய இனி என்கிறது என்ன என்றால் அந்த வந்தன என்கிற பலவின்பால் வினைமுற்று ஈராக வருகிறதா என்கிறது. இது பலவின்பால் பெயர் ஈராக பல என்று. அதுபோல் இனிய என்ற இனியவை என்றால் இனிய என்ற இனியன பன்மையை குறிக்கிற சொல் அந்த என்கிறது. சரி, இது கிடக்கட்டும். இனியவை கூறல் என்று எம்பெருமான் நுட்பமாக அந்த அந்த பகுதிகளை அது மூலமான செய்தி. இனிமையாக பேசுதல், கூறு என்ற கூறுதல். அசைப்பு அறை இசை இசைப்பு இயம் உரை கரை கிளவி கூற்று தோல் தோற்றம் செப்பு நுவர்ச்சி தொடி பயிற்சி பணுவல் குயில் மொழி மினா மாற்றம் விளம்பு வாய்மை என்று சொல்லை குறிக்கிறதுக்கு 42 சொல் இருக்குது. அதில் கூறு என்பது என்ன என்றால், அவன் அங்கிருந்து வந்தானா அந்த சக்தியில் அந்த பெண்ணு அந்த மரத்தின் கீழே அவன் பக்கத்தில் போனான். அந்த 2 பேரும் பேசி கொண்டிருக்கிற பொழுது அங்கே அப்பா வந்துட்டான் அப்படின்னு கூறான செய்திகளை சொல்லும் பொழுதுதான் கூறினான் என்று சொல்ல வேண்டும். புரியுதுங்களா? கூறினான் என்பது கூறான பல செய்திகளை இணைத்து சொல்லுகிற பொழுது இந்த குறு என்பது வெட்டுதல், குறை என்பது வெட்டுதல். மயிர் குறை கருவி என்ற மயிரை வெட்டுகிறதுக்காக இருக்கிற சிஸ்டர்ஸ். மயிர் குறை கருவி மான் கடை என்ன, அவளுடைய காது அந்த சிசர்ஸ் அந்த கத்திரிக்கோளுடைய பகுதி போல் இருக்குது சொல்ல வர்றான் சிந்தாமணியில், சீவக சிந்தாமணியில். சரி, குறை என்பது வெட்டுதல் பொருள். ஒரு தோடா பகுதியில் ஒரு குடும்பத்துக்கு அழைத்து கொண்டு போனார்கள் உதகமண்டலத்திலே. அந்த அம்மா அந்த குடிசைக்கு உள்ளே போன பிறகு அது அந்த சமயத்தில் வெண்டைக்காய் அறிந்து கொண்டு இருந்தது. அம்மா இது என்னன்னு கேட்டேன். கொரை அப்பொழுதுதான் வெண்டையினுடைய துண்டு என்று எனக்கு தெரிந்தது. குறை என்பது வெட்டுதல், குரு என்கிறது கூறு என்றானது பகுதியாக சொல்லுதல். இந்த கூறு இனியவை கூறல், அதை பகுத்து சொல்ற அழகெல்லாம் தனி. விருந்தோம்பலுக்கு பின்னால விருந்தோம்பல் பகுதிக்கு பக்கத்தில் இது வைக்கிறார். இனியவை கூறும் ஒவ்வொன்றும் அந்த அந்த அதிகார நிரல் இருக்கிறதே அதுவே பெரிய வியப்பு. அவரே தான் செய்திருக்கார். விருந்தோம்பல் நீ விருந்தோம்பல் செய்த பிறகு, விருந்தோம்பலுக்கு ஆள் வந்துட்ட பிறகு அவனிடம் நீ இனியவை கூறல். இப்பொழுதுதான் குடும்பம், உண்மையாக குடும்பம், பண்பட்ட குடும்பம் இப்படி தொடங்குகிறது. இனிமையாக பேசுதல் தொடங்குகிறது. வருகின்ற விருந்தை முகமலர்ச்சியுடன் வரவேற்று இனியவை கூறுதலுடன் உலக உறவு தொடங்குகிறது. தமிழ் வாழ்க்கையில் இன்சொல்லை அன்பு பொதி கிளவி இன்னும் தொல்காப்பியன். இன்தீம் கிளவி இனிய. சரி, நீயவன் நயவன் தைவரும் செவ்வழி நன்யாள் இசை ஓயோர் தன்னை இன்தீம் கிளவி. அந்த இனிமையான இனிமையான அந்த கிளவி சொல்ல இருக்கிறது. எப்படி இருக்குன்னா, நயவன் என்பது கலைஞன், இசை கலைஞன்.
நயவன் தைவரும் தைவருதல் என்பது தடவுதல் பொருள். தடவுதல் பொருள். தைவா என்கிறது தான் தையா என்று ஐ தாஜான்னு ஆனது. தாஜா பண்றான்னா தடவனான்னு பொருள். தைவரல் என்பது தடவுதல் பொருள். அந்த நரம்புகளை தடவுதல். நயவன் தைவரும் செவ்வழினல் யாழ் இசை ஓர்ந்திருந்த அந்த இசையை கேட்பது போல அந்த இன்தீன் கிளம்பி இருக்கும் என்று ஒரு இடத்துல மிக ஆழமான ஒரு பதிவு இருக்கிறது. சரி, இதுல அகனமர்ந்து அவருடைய பார்வையெல்லாம் கற்பனை உலகம் இன்னும் 2000 ஆண்டு சென்று கூட திருக்குறளை வெல்ல முடியாது. அகனமர்ந்து ஈதலின் நன்றே உள்ளத்தில் மிக விரும்பி ஈதலை போன்ற ஒருத்தன் கொடுக்கிறியே, அதை விட பெரியது ஒன்று இருக்கிறது சொல்றார். அகனமர்ந்து ஈதலின் நன்றே முகனமர்ந்து இன்சொல்லன் ஆக பெரியது. முகத்தோடு பொருந்தி முகத்தம் பார்த்து விரும்பி இன்சொல் சொல்வது இந்த ஈதலை விட பிச்சை போடுறதை விட பெருசுடா அப்படின்னு ஒரு எழுதுறார். அறம்னா வேற ஒன்றும் இல்லை. நம்ம எதையோ போட்டு குழப்பி பாப்பான் தர்மம் கிருமம்னு குழப்பினான். இவன் குழப்பினான். அறம்னா என்னன்னு விளக்கிறார். முகத்தால் அமர்ந்து நோக்கி அமர்ந்து இனிது நோக்கி, டேய் வர்ற ஆளுகிட்ட நீ முகத்தை பொருந்து, முதல்ல முகத்தை பாரு. அவனை யாரும் உறவு யாராவது விருந்தினர் வந்துட்டா நம்ம அவன் முகத்தையே பார்க்கறது இல்லை. வேற எதுவோ சாப்பிட்டு எப்படியாவது வெளித்தள்ளுவதற்காகத்தான் வயசு பண்ணுகிறோம். அவர் என்ன சொல்கிறார்? முகத்தால் அமர்ந்து அமர்தல் மேவல். மேவல் என்கிறது நம்பும் மேவும் நசையாகும். மேவுதல் என்பது விரும்புதல். முகத்தால் அமர்ந்து, இந்த அமர் என்கிற சொல் விருப்பம் என்று பொருள். அமர் என்கிற அமூர், பாராமூர் என்று பிரெஞ்சில் இருக்கிற சொல். பாராமூர்னா கள்ளக்காதலனை குறிக்கிறதுக்கு பாராமூர்னு பேர். ஆங்கிலத்தில் இருக்கிறது. ஆக்ஸ்போர்டில் குறிக்கிறான். ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில் குறிக்கிறோம். பாராமூர். அமூர் என்பது லவ் போடணும். அமர்தல் விரும்புதல். முகத்தால் அமர்ந்து இனிது நோக்கி, பார்க்கப்படாது, நோக்கணும். உள்ள ஆழத்தோடு அவனை பார்க்கணும். முகத்தால் அமர்ந்து முகத்தோட பொருந்தி விரும்பி முகத்தால் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சொல்லினதே அறம் உள்ளிருந்து அகத்தின் என்று சொற்கள் வெளிவரட்டும். அதுதான் அறம். வேற ஒரு முடியும் இல்லைன்றான் திருவள்ளுவர் சொன்னது என்பது. அறம் என்கிறது வேற ஒன்று. வருகிற ஆளை முகத்தோடு முகம் பார்த்து விருப்பமாக பார்த்து இனிய சொற்கள் உன்னுடைய உள்ளத்திலிருந்து புறப்படட்டும். வேற ஒன்றும் இல்லை அறம். இப்படி சொல்லுகிற அறநூல் என்கிறது உலகத்தில் இன்னும் கற்பனை பண்ண முடியாது. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இனிய என்பது இனியவை, இன்னாத என்பது இன்னாதவை. இந்த நிலை, இது கனி இருக்கிற பொழுதே காயை பறித்து கவர்ந்தற்று என்று பறித்து தின்பது போன்று, திருட்டுத்தனமா பறித்து தின்பது போன்றது அது என்று ஒரு இடத்துல மேலே எழுதுவார். இனிய. சரி, இதுல இன்னுதல் என்கிற சொல்லுக்கு பாவாணர் இனித்தல் என்று எழுதுகிறார். இதெல்லாம் ஒரு வேர் சொல்லியலானுக்கு உள்ள திரைப்படுகிற கூறுகள். இன்னும் இனிமையானது. இன்னா என்கிறது எதிர்மறை இடைநிலை. இன்னா என்பது இன்னாதன என்று பொருள். இனியது அல்லாத என்று பொருள். சரி, இந்த இன்னாமை ஒரு பண்பு பெயர். அந்த மை என்கிறது ஒரு பண்பு பெயர். இன்னா இனிது அல்லாத எதிர்மறை பலவின்பால் பெயர். எதிர்மறை பெயர் இச்சம். இன்னாங்கு என்பது ஒரு தீங்கை குறிக்கிற ஒரு சிறப்பு சொல். பொல்லா என்கிறது பொல்லாங்கு என்று வருவது போல. பிறகு இன்னா செய்யாமை என்பது தீயவற்றை செய்யாதிருத்தல் என்பதற்கு அவர் எழுதுகிறார். தீயவற்றை செய்யாதிருத்தல் என்பது தனி அதிகாரம். இன்னா செய்யாமை. இதுல இன்னாமை தீங்கு. இன்னாமை இன்பம் எனக்குள்ளின் ஆகுந்தன் ஒன்னார் வழையும் சிறப்பு. டேய், இந்த துன்பங்கள் எல்லாம் தீங்குகள் எல்லாம் இன்பமானது என்று எடுத்துக்கொள். அதற்கென்று இயங்கு. இன்னாமை இன்பம் எனக்குள்ளின் ஆகும் தன் ஒன்னார் வழையும் சிறப்பு. உன்னுடைய எதிரிகள் விரும்புகிற சிறப்பை அது தரும் என்கிறார்.
இதெல்லாம் கற்பனையே பண்ண. ஒன்னார் விளையும் எதிரிகள் நம்மை விரும்புகிற சிறப்பு எது என்றால், இன்னாமையை இன்பம் என கொள்ளின் ஆகுந்தன் ஒன்னார் விளையும் சிறப்பு என்று சரி. இன்னா சொல். இதே போல் அறத்துக்கு இன்னொரு இடத்துக்கு சொல்கிறார். அறம்னா வேற ஒன்றும் இல்லைங்க, அவன் தர்மம் கர்மன்னு பாப்பா ஏமாத்தி கொண்டிருக்கிறான். அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் இந்நாக்கும் இழுக்கா. இது இழுக்காக, இது இழிவானது, இது தவிர்க்கப்பட வேண்டியது. இழுக்காய் என்றது அறம். அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் இந்நான்கும் இழுக்காய் என்றது, அதுதான் அறம் என்கிறார். துறந்தாரின் தூய்மை உடைய. துறந்தார் என்பது துறவிகள். துறவியெல்லாம் இப்போ நம்மெல்லாம் இந்த நித்தியானந்தமாக இவனை ஒரு முட்டாள் இருப்பாங்க, அவன் ஈஷா அவன் எல்லாம் கொள்ளக்கார நாய்கள். அந்த துறந்தாரின் தூய்மை உடையபடி துறவிகளாக இருக்கிறார்களே, துறவியாக அவர்களை விட தூய்மை உடையார். இறந்தார்வாய் இன்னா சொல் நோக்கிருப்பவர். அளவு கடந்து எல்லை மீறி ஒருத்தன் பேசுகிறான்னா அந்த சமயத்தில் பொறுத்து கொள்கிறானே, குறை உடம்பில் எழுது, அவன் துறவிகளை விட பெரியவன் என்று ஒரு இடத்துல பதிவு செய்கிறார். இன்னாதது கொடியது, தீங்கானது. சாதலின் இன்னாததில்லை. உலகத்திலே துன்பம் என்று ஒன்று இருக்கிறது என்றால் சாவை விட வேற ஒன்றும் இல்லை. சாதலின் இன்னாததில்லை. இனிது அதுவும் ஈதலையா கடை. உன்னால் ஒன்று ஒருவனுக்கு கொடுக்க முடியாத பொழுது அந்த சாவு இனிமையானது என்கிறார். இந்த பார்வையெல்லாம் திருக்குறளில் இருக்கிறது. திருக்குறள் எவ்வளவு பெரிய அருங்களஞ்சியம் என்கிறதுக்கு. சாதலின் இன்னாததில்லை இனிது அதுவும் ஈதலையா கடை. சரி, இல்லாமை வறுமை இருக்கிறதே, இன்மையின் இன்னாதது யாதெனின். இன்மையின் இன்மையே இன்னாதது. விளையாடுவார் சொற்களை வைத்துக்கொண்டு. இனிவை கூறல். இதை இல்லறை எழில் சொல்கிறார். ஆழமா நாம் பார்க்க வேண்டும். இனியவை கூறல் என்பது இல்லறை எழில் சொல்லப்படுவது. இன்னா செய்யாமை என்பது துறவரை எல்லை வைக்கிறார். அவன் தான் எல்லா தீங்கும் பண்றான். அந்த போலித்தனமா இருக்கிற, இந்த தொடர்பா இருக்கிற சாமியார்களா இருக்கிறவன், இந்த துறவிகளா இருக்கிறவன், துறவி வேடம் போட்டிருக்கிறவன், அவனை வச்சு வாழ்வார்னு வாழ்றான். இந்த போலி துறவிகளை பற்றி நாம் உண்மையில் அது திருக்குறளை படித்தால் போதும். பல வகையான அணிகலன்கள் போட்டிருக்கிறார்கள். கழுத்தில் நூற்றுக்கணக்கான அந்த அந்த பவுன் செயின் தொடரி தொங்குகிறது. எதுக்குடா இந்த உடையை போட்டுக்கொண்டு இவ்வளவு ஆடம்பரமாக ஆடல்களாக இருக்கிறீர்கள் என்கிறதை கண்டிக்கிறதுக்கு, தொடர்பாக இருக்கிற இவ்வளவு அணிகலன்களை கூட்டிக் கொண்டிருக்கிறீர்கள் துறவிகள் என்கிற பெயர்களை என்பதற்கு ஒன்று எழுதுகிறார். மற்றும் தொடர்பாடு எவன் பொருள். என்ன என்ன கனெக்ஷன்டா இவ்வளவு நகைகளை போட்டுக்கொண்டு, இந்த உடைகளை போட்டுக்கொண்டு, இந்த அலங்காரங்களை பண்ணிக்கொண்டு போலி துறவிகளே நீங்கள் இருக்கிறீர்களே. மற்றும் தொடர்பாடு எவன் பொருள். பிறப்பறுக்க உற்றாருக்கு உடம்பு மிகை. பிறப்பை அறுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஏதோ சொல்கிறீர்கள். இந்த பிறவியை ஒழித்தாக வேண்டும், இந்த பிறவியை ஒழித்தாக வேண்டும், இறைவனோடு கலக்க வேண்டும் என்கிறவனுக்கு உடம்பும் மிகை. நீ உன்னுடைய உடல் இருக்கிறதே அதுவே கனமானது, எடையானது. இதில் என்ன மயிருக்காக நீங்கள் இந்த காவியெல்லாம் போட்டுக்கொண்டு இந்த அணிகலன்களை அணிந்து கொண்டிருக்கிறீர்கள். மற்றும் தொடர்பாடு எவன் கொள். பிறப்பருக்கள் உற்றார்க்கு உடம்பு மிகை. வேண்டின் உண்டாக துறக்க. உண்டாக துறக்கன்னா நீ துறவு மேற்கொள்ள வேண்டுமானால் உனக்கு அழகான மனைவி இருக்க வேண்டும், மிக அருமையான பிள்ளைகள் இருக்க வேண்டும், எல்லா வளங்களும் இருக்க வேண்டும். நீ பிச்சைக்காரன் ஆயா இரவலன் போல் இருக்கிற வாழ்க்கையை உடையவன் துறவு மேற்கொள்வதில் ஒன்றுமில்லை. உனக்கு எல்லாருக்கும் நீ துறவு மேற்கொள்ள வேண்டும். வேண்டின் உண்டாக துறக்க. துறந்தபின் இன்று இயற்பாத பல அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை. ஐந்தன் புலம் என்கிறது காட்சி வழியாக, கேள்வி வழியாக, தொடுகை வழியாக, உண்ணுதல் வழியாக, இது தொடர்பாக இருக்கிற ஐந்தன் புலத்தையும் நீ விடல் வேண்டும். அதற்கு பிறகுதான் துறவு மேற்கொள்வது என்பது இயலும் என்று அவர் சொல்கிற அந்த அழகையெல்லாம் எண்ணி பார்த்து 100க்கும் மேற்பட்ட சூழல்களில் சொல்லுகிற முறைகளை பற்றி அவர் சொல்லுகிறது. அதெல்லாம் ஒரு 100க்கும் மேற்பட்ட இடங்கள் இருக்குது. எப்படி இப்படி சொல்ல வேண்டும். சரி, இதுல இந்நாள் வரை
இவ்வுலகில் கண்ட கேட்ட அறிந்த புலவர் பெருமக்களில் சிறந்த மொழி அறிகிறவர், சொல்லறிஞர்கள், சொற்பயன் ஆய்ந்தவர்கள். இந்த சொல்லுண்மைக்கு அது சான்று அவர் படைத்த சொல்லாட்சி நான் நலம் என்பது. அதுலதான் நுட்பு சொல்றார். கற்றறிந்தார் கல்வி விளங்கும், கசடர சொல் தெரிதல் வல்லார். ஒவ்வொரு சொல்லுக்குள்ளும் என்ன பொருள் இருக்கிறது என்று அதிலே வல்லவனாக இருக்க வேண்டும். அவனுக்குத்தான் கல்வி என்பதே விளங்கும். மற்றவனுடைய கற்றவனுடைய அறிவு என்பது எந்த அளவு என்பதும் அவனுக்கு விளங்கும் என்கிறார். இதில் இனியவை கூறல் இல்லற வாழ்வினுடைய மேம்பாட்டுக்கு அடிப்படை. அனைவருக்கும் என்னுடைய இனிக்கும் வணக்கம். நன்றி.